நாளில் நமக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிற அருமையான போதகர்களுக்காக 3 பேருமே சபை வைத்திருக்கிற போதகர்கள் 3 பேருமே 3 பகுதிகளில் இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவங்க. ஆண்டவர் உங்களுக்காக எங்கெங்கெருந்தெல்லாம் கொண்டு வர இருப்பார். எவ்வளவு பாக்கியவான்கள் நீங்கள் இல்லை? ஸோ அங்கேருந்து மதுரையிலேருந்து அந்த பாஸ்டரை கொண்டு வந்து, அதே மாதிரி திருவனந்தபுரத்துலேருந்து 2 ஊழியக்காரரை கொண்டு வந்து கர்த்தர் உங்களோடு இடைப்படுறாருன்னா அப்போது உங்களுக்கான காரியம் ஏற்கனவே ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ மனிதர்களை நான் மீண்டும் ஒரு சபையின் சார்பாக நான் நன்றி சொல்லி வாழ்த்துகிறேன். தொடர்ந்து எதிர்பார்ப்போடு இருப்போம். கர்த்தர் அவர்கள் மூலம் நம்மோடு இடைவிடுவார். கர்த்தருக்கு மகிமை செலுத்தி அவரை நான் வரவேற்கிறேன். நல்ல சமயத்தினாய் ஸ்தோத்திரம் செய்து நல்ல நேரத்திற்காக நான் ஆண்டவரை തുതിக்கிறேன். നിങ്ങളോടൊപ്പം വീണ്ടും ദൈവത്തെ ആരാധിപ്പാനായി കൂടി വരുവാൻ ദൈവം തന്ന അവസരത്തിനായിട്ട് ദൈവത്തിന് ഞാൻ നന്ദി പറയുന്നു. உங்களோடு சேர்ந்து மீண்டும் கர்த்தரை ஆராதிக்க கூடி வரும்படி தேவன் தந்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഒരു നല്ല ഹല്ലേലൂയ പറയാമോ? ஒரு நல்ல ഹല്ലേലൂയ சொல்லுவோம். ദൈവ സാന്നിധ്യത്തെ നാം അനുഭവിച്ചു കൊണ്ടിരിക്കുകയായിരുന്നല്ലോ. നാം ദൈവ പ്രസന്നത്തെ അനുഭവിച്ചു കൊണ്ടിരുന്നോമേ. വീണ്ടും ആ ദൈവ സാന്നിധ്യത്തെ അനുഭവിക്കുവാൻ പരിശുദ്ധാത്മാവ് നമ്മെ സഹായിക്കട്ടെ. மீண்டும் அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ദൈവത്തെ കൂടുതൽ അറിയാൻ ഇതുപോലതായ ആരാധനകൾ മുഖാന്തരമായി മാറും. தேவனை அதிகமாய் அறிந்து கொள்ள இதுபோல உள்ள கூட்டங்கள் ஆராதனைகள் நமக்கு காரணமாய் மாறுகிறது. ഈ പ്രാർത്ഥനകൾ കഴിയുമ്പോൾ നമ്മുടെ ദൈവത്തെ കൂടുതൽ കൂടുതൽ മനസ്സിലാക്കാനായിട്ട് ദൈവം സഹായിക്കണം. இந்த ஜெபங்கள் முடியும் போது நாம் அதிகமாய் தேவனை புரிந்து கொள்வதற்கு அது உதவியாய் இருக்கும். കഴിഞ്ഞ ദിവസങ്ങളിൽ നാം ചിന്തിച്ചു വന്നത്, கடந்த நாட்களில் நாம் தியானித்து வந்தது, പത്രോസ് എന്ന് പറയുന്ന മനുഷ്യനെ കർത്താവ് നടത്തിയ വിവിധ വഴികളാണ് നാം ചിന്തിച്ചത്. பேதுரு என்று சொல்லுகிற அந்த மனுஷனை தேவன் கொண்டு வந்த பலவிதமான வழிகளை குறித்து நாம் தியானித்தோம். ഇനി ദൈവം എന്നെ ഉപയോഗിക്കുകയില്ല എന്ന് അവൻ ചിന്തിച്ച സമയത്ത് അവൻ അവന്റെ പഴയ തൊഴിലിന് അവൻ കടന്നുപോയി. இனி கர்த்தர் என்னை பயன்படுத்துவதில்லை என்று சொல்லி அவன் நினைத்த நேரம் அவன் தன்னுடைய பழைய வேலைக்கு திரும்பி போனான். എന്നാൽ കർത്താവ് അവനെ തേടി ചെന്ന് പിടിച്ച് കൊണ്ടുവന്ന് അവനെ വീണ്ടും ഉപയോഗിക്കാനായിട്ട് ആരംഭിച്ചു. ஆனால் கர்த்தர் அவனை தேடி போய் பிடித்து கொண்டு வந்து மீண்டும் தேவன் அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். അങ്ങനെ അവൻ പ്രാർത്ഥിപ്പാനായിട്ട് ആരംഭിച്ചു. அப்படி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். അതാണ് കഴിഞ്ഞ ദിവസം നാം ചിന്തിച്ചത്. அதுதான் நேற்று நாம் தியானித்தோம். ഒത്തിരി പ്രാർത്ഥിച്ചു, அதிகமாய் ஜெபித்தான். പ്രാർത്ഥന കഴിഞ്ഞപ്പോൾ ஜெபம் முடிந்தபோது അപ്പോസ്തല പ്രവൃത്തി 1-ാം അധ്യായത്തിൽ പ്രാർത്ഥിക്കുന്ന പത്രോസിനെ നമുക്ക് കാണാം. அப்போஸ்தல நடபடிகள் 1-ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிற பேதுருவை நமக்கு பார்க்க முடியும். നിങ്ങൾ ബൈബിൾ വായിച്ചു നോക്കുമ്പോൾ, நீங்கள் வேத புத்தகம் வாசித்து பார்க்கும்போது പ്രാർത്ഥിക്കുന്ന പത്രോസിനെ നാം 1-ാം അധ്യായത്തിൽ കാണുന്നു. ஜெபிக்கிற பேதுருவை நாம் 1-ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். എന്നാൽ 2-ാം അധ്യായത്തിൽ നാം കാണുന്നത്, ஆனால் 2வது அதிகாரத்தில் நாம் பார்ப்பது, പ്രാർത്ഥിക്കുന്നവൻ പ്രസംഗിക്കാൻ ആരംഭിച്ചു. ஜெபிக்கிறவன் அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രാർത്ഥിക്കുന്നവൻ പ്രസംഗിക്കാനായിട്ട് തുടങ്ങി. ஜெபிக்கிறவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். നാം മനസ്സിലാക്കേണ്ട ഒരു കാര്യം, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, ദൈവസഭ വളരാതിരിക്കാനും தேவ சபை வளராமல் இருக்கவும், ക്രിസ്തുവിനെ അറിയുന്നവർ യേശുവിന് വേണ്ടി ജീവിക്കാതിരിക്കാനും, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள் இயேசுவுக்காக வாழாமல் இருக்கவும் ശത്രു പല കാര്യങ്ങളും ചെയ്തു. சத்ருவானவன் பலதும் செய்கிறான். എന്നാൽ ஆனால் പ്രാർത്ഥിക്കുന്ന പത്രോസിനെ ஜெபிக்கிற பேதுருவை സർവശക്തനായ ദൈവം തൊട്ട് കഴിഞ്ഞപ്പോൾ, சர்வ வல்லவராகிய தேவன் தொட்ட பின்பு പെന്തക്കോസ്ത് നാളിൽ പ്രസംഗിക്കാനായിട്ട് അവൻ എഴുന്നേറ്റു. பெந்தெகோஸ்தே நாளில் அவன் பிரசங்கிக்க எழும்பினான். നമുക്കറിയാം, മർക്കോസ് എന്ന് പറയുന്ന മനുഷ്യന്റെ வீட்டிலே மாளிகை முறியிலான அவர் பிரார்த்திக்க ഒരുമിച്ച് കൂടി. நமக்கு தெரியும், மார்க்கு என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டினுடைய
மேல் மாடியில் அவர்கள் ஜெபிப்பதற்காக அந்த மேல் வீட்டறையில் அவர்கள் கூடினார்கள். ആ മുകളിലത്തെ അറയിൽ അവർ പ്രാർത്ഥിക്കാനായിട്ട് കൂടി. அந்த மேல் வீட்டறையில் அவர்கள் ஜெபிப்பதற்காக கூடினார்கள். അതൊരു ചെറിയ സ്ഥലമാണ്. அது ஒரு சின்ன ஒரு இடம். അതിന്റെ നീളവും വീതിയും നോക്കിയാൽ, அதனுடைய நீளத்தையும் அகலத்தையும் நாம் பார்த்தால் 80 പേർക്ക് മാത്രമേ അവിടെ ഇരിക്കാനായിട്ട് കഴിയൂ. வெறும் 80 பேர் மட்டுமே அங்கே உட்காருவதற்கு இடம் இருக்கிறது. ഈ 80 പേർക്ക് ഇരിക്കാൻ പറ്റുന്ന സ്ഥലത്ത് அந்த 80 பேர் உட்காருகிற இடத்தில் അവിടെ 120 പേർ ഇരിക്കുക. அங்கே 120 பேர் கூடியிருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. 80 പേർ ഇരിക്കുന്നിടത്ത് 40 പേർ അധികം ഇരിക്കുക. 80 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 40 பேர் அதிகமாய் கூடியிருக்கிறார்கள். ആമേൻ. ஆமென். നമ്മൾ വിശാലമായിട്ടൊക്കെ ഇരിക്കുമ്പോൾ, நம்ம நல்ல விசாலமாய் உட்காரும்போ, നമ്മുടെ ഇടയിൽ ഒരാൾ വന്നിരുന്നാൽ நம்முடைய நடுவுல ஒருவர் வந்து உட்கார்ந்தால் നമ്മൾക്ക് ഇഷ്ടപ്പെടത്തില്ല. நமக்கு அது பிடிக்காது. നമ്മൾ അവരെ എങ്ങനെയെങ്കിലും അവിടുന്ന് தள்ளிவிடானாயிட்டாக ശ്രമിക്കുന്നത്. எப்படியாகிலும் அவங்கள அங்க இருந்து எழுப்பி எங்கேயாவது போ வச்சிரணும்னு நம்ம முயற்சிப்போம். ചില ആൾക്കാർ ഇരിക്കുമ്പോൾ അവരിരിക്കും, അവരുടെ ബാഗ് വയ്ക്കും, അവരുടെ മൊബൈൽ വയ്ക്കും, ബൈബിൾ വയ്ക്കും, ആ ഏരിയ മുഴുവൻ കവറിൽ കിടക്കും. சில ஆட்கள் உட்காரும் போது அவங்க உட்காருவாங்க, அவங்க பேக் வைப்பாங்க, அவங்க மொபைல் வைப்பாங்க, பைபிள் வைப்பாங்க, அந்த முழு இடத்தையுமே ஆக்கிரமித்து கொள்வார்கள். ചില സഭകളിൽ ചെന്നാൽ, சில சபைகளுக்கு போனால் ചിലർക്ക് പ്രത്യേക സ്ഥലങ്ങളുണ്ട്, சிலருக்கு விசேஷமான இடங்கள் உண்டு. പറ്റിയാൽ അവരവരുടെ പേര് വരെ വേണമെങ്കിൽ അവിടെ എഴുതി വെക്കും. வேண்டுமானால் முடிந்தால் அவங்க பேரை கூட அந்த இடத்துல எழுதி வச்சிருவாங்க. ഇത് സ്വന്തം ഇടം അല്ലാത്തത് കൊണ്ട് പേര് എഴുതിയിട്ടില്ല. இது சொந்த இடம் அல்லாததுனால பேர் எழுதல. ആമേൻ. ஸ்தோத்திரம். എന്നാൽ ஆனால் അവിടെ 120 പേര് ഇരിക്കുക. அங்கே 120 பேர் இருக்கிறாங்க. 80 പേർക്ക് ഇരിക്കാൻ ഒക്കുള്ളൂ. 80 பேர் தான் இருக்க முடியும். പക്ഷെ അതിനിടയ്ക്ക് ആൾക്കാർ ഇരിപ്പുണ്ട്. ஆனா அதின் நடுவில் ஆட்கள் இருக்கிறாங்க. മുന്നിൽ ഇരിക്കുന്നവന്റെ തോളിലാണ് പുറകെ ഇരിക്കുന്നവന്റെ കാല്. முன்னால உட்கார்ந்து இருக்கிறவங்க தோள்ல தான், பின்னால உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கால் இது. പക്ഷെ അവിടെ പ്രശ്നമില്ല. ஆனா அவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. കാരണം എന്താണെന്നറിയാമോ? காரணம் என்ன தெரியுமா? അവർക്ക് ഒരു മനസ്സുണ്ട്. அவர்களுக்கு ஒரே மனம் இருந்தது. ഹല്ലേലൂയ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു സഭയിൽ വലിയ പ്രശ്നം നടക്കുക. ஒரு சபையில் பெரிய பிரச்சனை நடக்குது. എന്താണെന്നറിയാമോ? என்ன தெரியுமா? എല്ലാവരും ചെരുപ്പ് നിരത്തി വെച്ചിട്ടുണ്ട്. எல்லாரும் செருப்பு அப்படியே கலட்டி அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறாங்க, அப்படியே போட்டிருக்காங்க. ഒരാൾ വന്നു, ஒருவர் வந்தார். 4 പേരുടെ ചെരുപ്പ് മാറ്റിയിട്ട് അവരുടെ ചെരുപ്പ് കയറ്റി വെച്ചു. 4 பேருடைய செருப்பை அங்க இங்கு மாற்றிட்டு அவருடைய செருப்பை போட்டார். ആമേൻ. ஸ்தோத்திரம். ബാക്കി 4 പേരും കാലിൽ ഓരോന്നിട്ടിട്ട് നിൽക്കുകയാണ്. മറ്റത് ഏതാന്ന് അറിഞ്ഞൂടാ. ஆமென். மீதி 4 பேர் ஒவ்வொன்றாய் போட்டிருக்கிறாங்க, வேற எதுன்னு அவங்களுக்கு தெரியல. ഈ 4 പേരും കൂടെ അങ്ങേരെ കൊന്നില്ലാന്നേ ഉള്ളൂ. இந்த 4 பேரும் அவரை ஸ்தோத்திரம் கொல்லல, அவ்வளவுதான். ആമേൻ. ஹல்லேலூயா. ചില ആൾക്കാരെ സംബന്ധിച്ച് சிலரை பொறுத்தவரை അവര് മറ്റാരെയും നോക്കാറില്ല. அவங்க வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க. ഭക്ഷണം കഴിക്കാതിരുന്നാൽ, சாப்பிட உட்கார்ந்தால், നമ്മൾ കഴിച്ചതിന് ശേഷം മറ്റുള്ളവർക്ക് കഴിക്കാൻ ഉണ്ടോ എന്ന് അവർ നോക്കത്തില്ല. நம்ம சாப்பிட்ட பிறகு மற்றவர்களுக்கு சாப்பிட இருக்குதா இல்லையா இது ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. ഒട്ടകത്തെ പോലെ 5 ദിവസം ഉള്ളതാകത്താക്കും. சோத்திரம். ஒட்டகத்தை மாதிரி 5 நாளைக்கு உள்ளதையும் உள்ள ஒரே நேரத்துல எடுத்துருவாங்க. ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, நான் உங்ககிட்ட சொல்றேன், അടുത്തവന്റെ പ്ലേറ്റിൽ എന്തെങ്കിലും ഉണ്ടോ, അവന് കഴിക്കാനുണ്ടോ എന്ന് നിങ്ങൾ ചിന്തിക്കണം. அடுத்தவங்க பாத்திரத்துல தட்டுல அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது மீதி இருக்குதா என்று சொல்லியும் கூட நீங்க யோசிக்கணும். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. നിങ്ങൾ ഒരു കാര്യം ചെയ്യുമ്പോൾ நீங்க ஒன்றை செய்யும் போது നിങ്ങളുടെ സേഫ്റ്റി മാത്രമല്ല, മറ്റുള്ളവരുടെ കാര്യം കൂടെ നിങ്ങൾ ചിന്തിക്കണം. உங்களுடைய ஆமென் பாதுகாப்பை மட்டுமல்ல மற்றவர்களை குறித்தும் நீங்கள் யோசிக்கணும். ആമേൻ. அல்லேலூயா. വിശന്ന് ഒരുത്തൻ നമ്മുടെ അടുക്കിൽ ഇരിക്കുക. பசி எடுத்து ஒருவர் நம்முடைய பக்கத்துல இருக்கிறாங்க, അത് നമുക്കറിയാം. அது நமக்கு தெரியும். അവന്റെ മുമ്പിൽ ഇരുന്നിട്ട് அவங்க முன்னால உட்கார்ந்து നിങ്ങൾ കഴിച്ച മട്ടൻ ബിരിയാണിയുടെ ടേസ്റ്റിനെ പറ്റി പറയരുത്. நீங்க சாப்பிட்ட மட்டன் பிரியாணியினுடைய ருசியை பற்றி அவங்க கிட்ட பசிக்கிறவனிடத்தில் சொல்லாதுங்க. കാരണം അവൻ വിശന്ന് തളർന്നിരിക്കുക. காரணம் அவரு பசி எடுத்து
சோர்ந்து போய் இருக்கிறார். മറ്റുള്ളവരെ കൂടെ നമ്മൾ മനസ്സിലാക്കണം. நாம் മറ്റവர்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். ചില ആൾക്കാര് ചിലര് വേദനിച്ചിരിക്കുന്നവരെ എങ്ങനെ വേദനിപ്പിക്കാമെന്ന് പ്ലാൻ ചെയ്ത് വേദനിപ്പിക്കും. வேதனைப்பட்டு இருக்கிற ஆளை எப்படி இனியும் வேதனைப்படுத்தலாம்னு சொல்லி திட்டம் போட்டு வேதனைப்படுத்துவாங்க. നിങ്ങളിൽ ആരും അങ്ങനെ ഇല്ലെന്ന് ഞാൻ കർത്താവിൽ വിശ്വസിക്കുന്നു. நீங்க யாரும் அப்படி இல்லைன்னு நான் ஆண்டவருக்குள்ளே நம்புகிறேன். നിങ്ങൾ പരസ്പരം സ്നേഹിക്കണം. நீங்க ஒருவரை ஒருவர் நேசிக்கணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സഭയ്ക്കകത്തുള്ള രണ്ട് ജീവികളെ കുറിച്ച് ബൈബിൾ പഠിപ്പിക്കുന്നു. അത് വേറൊരു അർത്ഥത്തിലാണ് ബൈബിൾ പറയുന്നത്. ஸ்தோத்திரம். சபைக்குள் இருக்கிற ரெண்டு உயிரினங்களை குறித்து வேறொரு அர்த்தத்தில் வேத புஸ்தகம் சொல்லுகிறது. ദൈവം അഭിഷിക്തന്മാർക്ക് ഒരു പ്രോമിസ് കൊടുത്തു. ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். എന്താണെന്നറിയാമോ? என்ன தெரியுமா? പാമ്പുകളെയും തേളുകളെയും ശത്രുവിന്റെ സകല ബലത്തെയും ചവിട്ടുവാൻ ഞാൻ നിങ്ങൾക്ക് അധികാരം തന്നിരിക്കുന്നു. பாம்புகளையும் தேளுகளையும் சத்ருவின் சகல பலத்தையும் மிதிக்கவும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன். ഇത് കേട്ടപ്പോൾ നമ്മളൊക്കെ വിചാരിച്ചത് വെളിയിലുള്ള കാര്യമാണ് ദൈവം പറയുന്നതെന്ന്. இது கேட்டபோது நாம் எல்லாம் நினைத்தோம் வெளியே சபைக்கு வெளியே உள்ள விஷயங்களா இருக்கும். പക്ഷേ ഈ പാമ്പും തേളും വെളിയിലല്ല, സഭയ്ക്കകത്താണുള്ളത്. ஆனால் பாம்பும் தேளும் வெளியே இல்ல, சபைக்கு உள்ளேயே இருக்குது. സ്തോത്രം. നിങ്ങൾ വിഷമിക്കരുത്, நீங்க வருத்தப்படாதுங்க. ഉള്ളതാണ് പറയുന്നതെങ്കിൽ ஆமே, நான் உள்ள இருக்கிற காரியங்களை தான் சொல்றேன்னா നിങ്ങൾ ദൈവത്തിന് നന്ദി പറയുക. நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். പാമ്പും തേളും, இந்த பாம்பும் தேளும், പാമ്പിന്റെ പ്രത്യേകത എന്താ? பாம்பினுடைய விசேஷம் என்ன? അത് രാവിലെ ഇറങ്ങിയിട്ട് அது காலையிலே இறங்கி ട്രിവാൻഡ്രത്തുനിന്ന് ഒരു സുധാകർ പാസ്റ്റർ വരും, അയാളെ കടിക്കണം എന്നല്ല വിചാരിക്കുന്നത്. திருவனந்தபுரத்துல இருந்து சுதாகர் வருவாரு, அவனை கடிக்கணும் அப்படின்னா ചിന്തിക്കില്ല. அப்படி அது நினைக்காது. അത് റോഡിൽ കിടക്കും, அது ரோட்ல கிடக்கும். ആരെങ്കിലും ചവിട്ടിയാൽ யாராகிலும் அதை தெரியாம மிதிச்சா അവനെ കടിക്കും. மிதிக்கிறவங்களை கடிக்கும். ചില വിശ്വാസികൾ പറയും, சில விசுவாசிகள் சொல்லுவாங்க, പാസ്റ്റർ നിങ്ങൾക്ക് എന്നെ അറിയാലോ, பாஸ்டர் உங்களுக்கு தான் என்ன தெரியுமே, ഞാൻ ഒരു പ്രശ്നത്തിനും പോകത്തില്ല, நான் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன். വലതുവശത്തൂടെ പ്രശ്നം വന്നാൽ ഇടതുവശത്തൂടെ പോകും. வலது பக்கமா பிரச்சனை வந்தா நான் இடது பக்கமா போயிருவேன். പക്ഷെ എന്നിട്ടും എന്നെ വിടാതെ, ஆனாலும் என்ன விடாம வந்தா വിടമാട്ടേ, நான் விட மாட்டேன். ചില ആൾക്കാർ പറയത്തില്ലേ, சிலர் சொல்லுவாங்கல்ல, ഞാൻ അങ്ങോട്ടൊന്നിനും പോകത്തില്ല, சோத்திரம் நானா ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டேன், പക്ഷെ ഇങ്ങോട്ട് വന്നാൽ ஆனா வந்த பிரச்சனைய. അതാണ് പാമ്പ് വിശ്വാസി. அதுதான் பாம்பு விசுவாசி. സഭയ്ക്കകത്തുണ്ടോ? சபைக்குள்ள அப்படி இருக்குதா? ഉണ്ടെങ്കിൽ മിണ്ടാതിരിക്കുക. இருந்தா பேசாம படத்தை மடக்கி வச்சுட்டு இருங்க. இனி തേള്, தேள், നിങ്ങളൊരു കൈ വെച്ചു കൊടുത്താൽ, நீங்க கைய வச்சு கொடுத்தீங்கன்னா 8 കൈയും കൊണ്ട് കെട്ടിപ്പിടിക്കും. 8 கையினாலேயும் கெட்டு பிடிக்கும். ഭയങ്കര സ്നേഹമാണ്, ரொம்ப அன்பு. ചിലര് സ്നേഹിക്കുന്ന കണ്ടാൽ, சிலர் நேசிக்கிறத பார்த்தா നമുക്ക് തോന്നും നമ്മളെ സ്നേഹിച്ച് കൊല്ലുമെന്ന് തോന്നും. நமக்கு தோணும், ஹல்லேலூயா, அன்பினால இவங்க அன்பு காணிச்சு கொல்லுவாங்கன்னு. ചിലർ പറയും ക്ഷീണിച്ചു പോയല്ലോ. சிலர் சொல்லுவாங்க, ஐயோ மெலிஞ்சு போயிட்டியே. 5 കിലോ കൂടി നിൽക്കുമ്പോഴാണ് ഈ പറയുന്നത്. 5 கிலோ அதிகமாயிட்டு நிற்கும் போதுதான் சொல்லுவாங்க. சோத்ரம். ഭയങ്കര സ്നേഹമാണ്, பயங்கர அன்பு. പക്ഷെ ഈ സ്നേഹിച്ച് ഈ തേള് ഇങ്ങനെ കെട്ടിപ്പിടിച്ച് നിർത്തിയിട്ടാണ് ഇഞ്ചക്ഷൻ. சோத்ரம். இந்த தேளினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? இப்படி கெட்டி பிடிச்சு அப்படி நிறுத்திட்டு தான் அது இன்ஜெக்ஷன் வைக்கும். നമ്മൾ ഇത്രേ സ്നേഹമാണോ? நாம நினைப்ப இவ்வளவு அன்பா? ഈ സ്നേഹത്തിന്റെ ഇടയിൽ, இந்த அன்புக்கு நடுவில் ഇഞ്ചക്ഷൻ തന്നാൽ, ஒரு இன்ஜெக்ஷன் தந்தால், அனஸ்தேசியா தந்தது மாதிரி அப்படின்னு. ആമേൻ. சோத்ரம். ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன், ഈ രണ്ട് കൂട്ടരും സഭയ്ക്കകത്തുണ്ട്. இந்த 2 வித கூட்டத்தாரும் சபைக்குள் இருக்கிறாங்க. എനിക്ക് ഈ ദൈവദാസനോട് എന്തെങ്കിലും ദേഷ്യം ഉണ്ടെങ്കിൽ, எனக்கு இந்த தெய்வதாசனோடு ஏதாகிலும் கோபம் இருந்தா മനസ്സിൽ കൊണ്ട് നടക്കരുത്, இருதயத்துல சுமந்து நடக்க கூடாது. അദ്ദേഹത്തോട് പറയണം, அவர்கிட்ட சொல்லணும், എനിക്കിത് ഇഷ്ടപ്പെട്ടില്ല, இந்த காரியம் எனக்கு உங்ககிட்ட பிடிக்கல. തുറന്നു പറയുക.
அது மனசு திறந்து பேசணும். തുറന്ന് പറയുന്നത് നല്ലത്. அது மனம் திறந்து பேசுகிறது நல்லது. അടുത്തിരിക്കുന്ന ആളിന് കൈ കൊടുത്ത് പറയാമോ? பக்கத்துல உள்ளவங்களுக்கு கை கொடுத்து சொல்வீங்களா? തുറന്നു പറയുക. நீங்க மனசு திறந்து சொல்லுங்க. ஆமென். ആമേൻ. ஹல்லேலூயா. കേരളത്തിലും തമിഴ്നാട്ടിലും ഉള്ള ഒരു വ്യത്യാസമുണ്ട്. கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கு உள்ள ஒரு வித்தியாசம். നിങ്ങൾ പിണങ്ങരുത്, ഉള്ള കാര്യം പറയുക. நீங்க சண்டை கிட்ட போட்டுறாதுங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். கேரளாவில் ഒരാളിന്റെ മനസ്സിൽ ஒரு ஆளுக்கு இருதயத்துல ഒരാളെ ഇഷ്ടപ്പെട്ടില്ലെങ്കിൽ ஒரு ஆளை பிடிக்காட்டா അവരുടെ ഫേസിൽ അറിയാൻ പറ്റും. அது அவங்க முகத்துல தெரியும். അവർക്ക് അയാളെ ഇഷ്ടപ്പെട്ടില്ല, நமக்கு அந்த ஆளை பிடிக்கல. ஆனா തമിഴ്നാട് அப்படியே അല്ല. தமிழ்நாடு அப்படியே இல்ல. சோதரம். പിടിക്കാതെ ഇരുന്നാലും பிடிக்காம இருந்தாலும் ரொம்ப அன்பு காட்டும். ரொம்ப அன்பு காட்டுவாங்க. ഹല്ലേലൂയ. சோதரம். നിങ്ങൾ ആരും അങ്ങനെ ആകരുത്. நீங்க யாரும் அப்படி ஆயிராதுங்க. സിൻസിയർ ആയിരിക്കുക. ஆமீன். சின்சியரா இருங்க. ചിലപ്പോൾ ചിലർക്കൊക്കെ നമ്മളെ ഇഷ്ടപ്പെടാതിരിക്കാം. ஒருவேளை சிலருக்கு நம்மை பிடிக்காம இருக்கலாம். പക്ഷേ ஆனால் നിങ്ങൾ വിശ്വസ്തരായിരിക്കണം. நீங்க உண்மையோடு இருக்கணும். പരിശുദ്ധാത്മാവ് എന്നോട് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், നമ്മെ ദൈവം യഥാർത്ഥ വ്യക്തികളായി യഥാർത്ഥ സ്വഭാവമുള്ളവരാക്കി തീർക്കാനായിട്ട് ദൈവം ആഗ്രഹിക്കുകയാണ്. நம்மை தேவன் சரியான சுபாவம் உள்ளவர்களாய் சரியான விதத்தில் மாற்ற விரும்புகிறார். ஆமென். ഞാൻ ഒരിക്കൽ ട്രെയിനിൽ ഇങ്ങനെ യാത്ര ചെയ്യുമ്പോൾ நான் ஒரு முறை ட்ரெயின்ல இப்படி பிரயாணப்படும் போது ഒരു കാഴ്ച കണ്ടു. ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு அம்மா ഒരു കുഞ്ഞിനെ പിടിച്ച് ഒരു ഉമ്മ കൊടുത്തു. ஒரு பிள்ளையை பிடிச்சு முத்தமிட்டாங்க. ഉടനെ അവൻ ഇങ്ങനെ നോക്കി. உடனே அவன் இப்படி பார்த்தான். കർച്ചീഫ് എടുത്ത് മുഖം തുടച്ചു. கர்ச்சீப் எடுத்து இந்த முகத்தை அப்படியே தொடச்சான். ആമേൻ. சோதரம். അപ്പോഴത്തേക്ക് ഞാൻ ഇങ്ങനെ ഈ സൈഡ് അപ്പർ ബർത്തിൽ ഇരിക്കുകയാണ്. நான் அப்போ இந்த சைடு அப்பர் பெர்த்ல உட்கார்ந்து இருக்கிறேன். എന്റെ ഓപ്പോസിറ്റ് സൈഡിൽ താഴെയാണ് ഈ സംഭവം നടക്കുന്നത്. எனக்கு ஆப்போசிட் சைடுல கீழே தான் இந்த காரியங்கள் நடக்கிறது. അപ്പൊ ഞാൻ അത് കണ്ടപ്പോഴത്തേനും நான் அப்ப அதை பார்த்த உடனே ഞാൻ ചിന്തിച്ചു, എന്തിനാണ് ഈ മോൻ ഇങ്ങനെ ചെയ്തത്? நான் நினைச்சேன், ஏன் இந்த மகன் இப்படி பண்ணினா? അപ്പോ உடனே ഈ സഹോദരി അമ്മ ഭക്ഷണം കഴിച്ചുകൊണ്ടിരിക്കുക. இந்த சகோதரி அம்மா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. അപ്പൊ ഇവൻ നോക്കിയപ്പോഴത്തേനും അമ്മ കഴിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഈ കഴിക്കുന്നതിനിടയ്ക്കാണ് ഈ ഉമ്മ കൊടുത്തത്. அப்ப இவன் பார்த்தப்போ அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதன் நடுவில் தான் அம்மா முத்தம் கொடுத்தது. അമ്മ സ്നേഹത്തിലാണ് ഉമ്മ കൊടുത്തത്. அம்மா அன்புனால அவங்க அந்த சாப்பிடுகிறதை மறந்து முத்தம் கொடுத்தாங்க. ഇവൻ ഇതെടുത്ത് തുടയ്ക്കുന്നത് കണ്ടതും இவன் இதை எடுத்து தொடக்கிறத ആ பார்த்து സഹോദരി അവനെ പിടിച്ചങ്ങ് തള്ളി. அந்த அம்மா அவனை பிடிச்சு அங்க தள்ளுறாங்க. സെക്കൻഡുകൾക്കകത്ത് അവിടെ ഒരു വലിയ യുദ്ധം നടക്കുക. சில செகண்டுகளுக்குள் அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. ഒരു ചെറിയ കാര്യമാണ്, ஒரு சின்ன விஷயம். അവിടെ എന്താ പ്രശ്നം ഉണ്ടാകാൻ കാരണം? அங்கே பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? അമ്മ സ്നേഹത്തോടെ ചെയ്തത്, அம்மா அன்போடு செய்தது, സ്നേഹത്തോടെയാണ് ചെയ്യുന്നതെന്ന് കുഞ്ഞിന് മനസ്സിലായില്ല. அவர்கள் அன்போடு தான் முத்தம் வைத்தார்கள் என்பதை அந்த பிள்ளை புரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. ഭർത്താവ് ബർത്ത്ഡേക്ക് ഒരു സാരി മേടിച്ചോണ്ട് വന്നാൽ வீட்டுக்காரரு மனைவியுடைய பர்த்டேக்கு ஒரு சாரி வாங்கிட்டு வந்தா ഭർത്താവ് വിചാരിക്കും, இந்த கணவர் நினைப்பார், ചില ചിന്തിക്കാണ്, പാസ്റ്റർ അങ്ങനെ ഒരു സാരി ഇന്ന് വരെ കിട്ടിയിട്ടില്ല. சிலர் நினைக்கிறாங்க, பாஸ்டர் அப்படி ஒரு சாரியே இதுவரை கிடைக்கல பாஸ்டர். ഓക്കെ, ദൈവം നിങ്ങൾക്ക് ഈ ആണ്ടിൽ തരട്ടെ. സഹോദരന്മാരെ, നിങ്ങളുടെ ഭാര്യമാർക്ക് ഓരോ സാരി വാങ്ങിച്ചോണ്ട് കൊടുക്കുക. ஓகே, இந்த வருஷ கர்த்தர் உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவார். சகோதரர்களே, உங்க மனைவிக்கு இந்த வருஷம் அப்படி நீங்க வாங்கி கொடுங்க. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഒരു നല്ല ഹല്ലേലൂയ പറഞ്ഞു. ஒரு நல்ல ஹல்லேலூயா சொல்லுங்க. ഭർത്താവ് സാരി മേടിച്ചോണ്ട് കൊടുത്താൽ, இந்த கணவர் சாரி வாங்கி கொடுத்தா ഭർത്താവ് എന്താ ചിന്തിക്കുന്നത്? கணவர் என்ன நினைப்பாங்க? ഇത് കണ്ട ഉടനെ இத பார்த்த உடனே ഭാര്യ പറയും,
மனைவி சொல்லுவா, എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ട സാരി எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு എന്ന് 2 വാക്ക് പറയുമെന്ന് വിചാരിക്കും. அப்படி ஒரு 2 நல்ல வார்த்தை சொல்லுவா அப்படின்னு நினைச்சிட்டு வருவாங்க. അങ്ങനെയൊക്കെ വിചാരിച്ചാണ് വാങ്ങി കൊടുക്കുന്നത്. அப்படி நினைச்சுதான் வாங்கி கொடுக்கிறது. എന്നാൽ ഇത് വാങ്ങിച്ച ഉടനെ, ஆனா இதை வாங்கின உடனே സൂര്യനെ പോലെ ഇരിക്കുന്ന സഹോദരിയുടെ മുഖം ചന്ദ്രനെ പോലെ ആകും. சூரியனை போல பிரகாசிக்கிற சகோதரியுடைய முகம் சந்திரனை போல கொஞ்சம் இருண்டு போயிடும். ചിലര് പറയും, சிலரு சொல்லுவாங்க, എന്തിനാ ഇത്രയും പൈസക്ക് വാങ്ങിച്ചത്? ஏன் இவ்வளவு பணம் கொடுத்து வாங்குனீங்க? ഇതിനേക്കാളും എൻ്റെ എത്രയോ സാരി ഇരിപ്പുണ്ട്. இதை பார்க்கல என்கிட்ட எவ்வளவோ நல்ல சாரி எல்லாம் இருக்குது. കഴിഞ്ഞ ആഴ്ച വരെ പറഞ്ഞത് ഇങ്ങേര് ഇന്ന് വരെ ഒരു സാരിയെ വാങ്ങിച്ചു തന്നില്ലെന്ന് പരാതി പറഞ്ഞാൽ, போன வாரம் வரைக்கும் ஒரு பராதி சொன்னாங்க, இவரு இது வரைக்கும் கல்யாணம் முடிஞ்ச அண்ணில இருந்து ஒரு சாரி வாங்கி தரலன்னு. ഇപ്പൊ പറയുന്നു, இப்போ சொல்றாங்க, എന്തിനാ വാങ്ങിച്ചത്? ஏன் வாங்கினீரு? ചെല്ലു പറയും, சிலர் சொல்லுவாங்க, ഈ കളർ കൊള്ളില്ല, இந்த கலர் எனக்கு பிடிக்காது, ഉടുത്തിട്ട് പോവുക. இதை உடுத்து கொண்டு போகிறாங்க. സഭാവിശ്വാസി കൂട്ടുവിശ്വാസി ചോദിച്ചു, சபையில வருகிற கூட இருக்கிற விசுவாசி கேட்டாங்க, നല്ല സാരി, ஏக்கா நல்ல சாரி உடுத்திருக்கிறீங்க, ഇതുപോലത്തെ ഒരു കളർ ഞാൻ അന്വേഷിച്ച് നടക്കുകയായിരുന്നു. நான் இது மாதிரி ஒரு கலர் தேடிக்கிட்டே இருக்கிறேன் கேட்டீங்களா? അപ്പോഴും പറയും, அப்போ சொல்லுவாங்க, എന്റെ ഭർത്താവ് எங்க கணவர் എനിക്ക് വാങ്ങിച്ചു തന്നതാ. அவரு வாங்கி தந்தார், വാങ്ങിച്ചു തന്നതാണ്. அவரு வாங்கி தந்தார். அது അദ്ദേഹത്തിന്റെ സെലക്ഷൻ എല്ലാം നല്ലതാ. அவருடைய செலக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கும். ആരോടാ പറയുന്നത്? யாருகிட்ட சொல்றாங்க? കൂട്ടുവിശ്വാസിയോട്, கூட ஆராதிக்கிற விசுவாசியோடு. എന്നാ ഇത് കേൾക്കാൻ കൊതിച്ച ഭർത്താവിനോട് ഒരു നല്ല വർത്താനം പറയില്ല. ஆனா இத கேட்க விரும்பின வீட்டுக்காரரிடத்து ஒரு நல்ல வார்த்தை வாங்கி தந்தப்போ சொன்னதே இல்லை. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. സഹോദരിമാർ യൂട്യൂബിനകത്ത് നോക്കി നല്ലൊരു സാധനം ഉണ്ടാക്കി. சகோதரிமார் யூடியூப்ல எடுத்து ஆமே நல்ல ஒரு காரியத்தை ஆமே அங்க செய்கிறது மாதிரி செய்தாங்க. ഭക്ഷണം, சாப்பாடு, சமையல். വൈകുന്നേരം 7 മണിയാകുമ്പോൾ ഭർത്താവ് വരും. சாயங்காலம் 7 மணி ஆகும்போது வீட்டுக்காரர் வருவாரு. അങ്ങേർക്ക് കൊടുക്കണം. அவருக்கு ஆமேன் இதை செய்து சாப்பிட கொடுக்கணும். ഈ ഭക്ഷണം കൊടുക്കുമ്പോ കഴിക്കുന്ന അത് കാണാനാണ് ആഗ്രഹിച്ചിരിക്കുന്നത്. இந்த சாப்பாடை சமைச்சு தன் வீட்டுக்காரருக்கு கொடுத்து அவர் சாப்பிடுகிறத பார்க்கறதுக்கு இந்த சகோதரி ஆசையா இருக்கிறாங்க. നല്ല ഭക്ഷണമാണെങ്കിൽ, நல்ல சாப்பாடு என்றால் കയ്യിലെടുക്കുമ്പോഴേ അറിയാം, കഴിക്കണ്ട, കയ്യിലെടുക്കുമ്പോ അറിയാം. கையில் எடுக்கும் போதே தெரியும், சாப்பிடண்டா கையில் எடுக்கும் போதே தெரியும். നമ്മുടെ കയ്യിൽ സെൻസ് ചെയ്യാനുള്ള കഴിവുണ്ട്. நம்முடைய கையில அதை சென்ஸ் பண்ணுவதற்குரிய திறமை உண்டு. അത് കയ്യിലെടുക്കുമ്പോ, அந்த சாப்பாடை கையில் எடுக்கும்போ, നമ്മുടെ ഫേസ് കാണുമ്പോ, நம்முடைய முகம் பார்க்கும்போ അറിയാം, தெரியும். പിന്നെ വായിലോട്ട് കൊണ്ടുവരുമ്പോ, பின்ன வாய் பக்கத்துல கொண்டு வரும்போ, ആ സ്മെല്ല് മൂക്കിലേക്ക് അടിക്കുമ്പോ, அந்த ஸ்மெல் மூக்குல அடிக்கும்போ അപ്പോഴും മാറ്റം ഉണ്ടാവും. அப்போதும் மாற்றம் வரும். ചില ആൾക്കാരെ സംബന്ധിച്ച് சிலரை பொறுத்தவரை ഇതിനൊന്നും സമയമില്ല. இதற்கு ஒண்ணு அவங்களுக்கு நேரமே இல்லை. ആനയ്ക്ക് ചോറ് ഉരുട്ടുന്നത് പോലെ ഉരുട്ടി, யானைக்கு சோறை உருட்டுற மாதிரி உருட்டி, ക്രിക്കറ്റ് ബോൾ എറിയുന്ന പോലെ എറിയുക. கிரிக்கெட்ல பந்து வீசுகிறது போல வாய்க்குள்ள வீசுறாங்க. അതുകൊണ്ട് ഇതിന്റെ ഇടയിൽ ഈ പ്രോസസ് നടക്കുന്നൊന്നും അറിയുന്നില്ല. ஆகவே இதற்கு இடையில அந்த கையில எடுக்கும் போதோ மூக்கு கிட்ட கொண்டு வரும்போதோ உள்ள அந்த ப்ராசஸிங்லாம் தெரியாது. എന്നാൽ ஆனா യഥാർത്ഥമായി നല്ല ഭക്ഷണം കഴിക്കുന്നവർ, உண்மையாய் நல்ல சாப்பாடு சாப்பிடுகிறவங்க அதை எடுத்து നാവിലോട്ട് കൊണ്ടുവരുമ്പോ, வாயில வைக்கும்போ, കഴിക്കുന്നവന്റെ മുഖത്ത് കാണുമ്പോ അറിയാം, சாப்பிடுகிறவங்களுடைய முகம் பார்க்கும்போ தெரியும். അതിൽ ഉപ്പുണ്ടോ, அதுல உப்பு இருக்குதா, പിന്നെ காரம் இருக்குதா, ഇതെല്ലാം അറിയാം. இதெல்லாம் தெரியும். ഇത് ടേസ്റ്റ് ചെയ്താണ് കഴിക്കുന്നതെങ്കിൽ, இனி நல்ல ருசித்து சாப்பிடுகிறாங்கன்னா അവരുടെ കാല് കണ്ടാൽ അറിയാം. அவங்க காலு பார்த்தா தெரியும். കാല് പതിയെ അനങ്ങും. அந்த காலு மெதுவா அசையும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇങ്ങനെയൊക്കെ നടക്കുമെന്ന് ഇപ്പോഴാണ് അറിയുന്നത്. பாஸ்டரே இப்படியெல்லாம் உண்டு எங்களுக்கு இப்பதான் தெரியும். ശ്രദ്ധിച്ചേ, கவனிங்க. அப்போ ഒരു സ്ത്രീ ഒരു പുരുഷൻ ഒരു ഭക്ഷണം ഉണ്ടാക്കി കൊടുക്കുമ്പോ, ஒரு ஸ்திரீ தன்னுடைய கணவனுக்கு ஒரு சாப்பாடு சமைத்து கொடுக்கும்போ അവൾ ചിന്തിക്കുന്നത്, அந்த சகோதரி நினைப்பாங்க, അത് കഴിച്ച ഉടനെ, அதை சாப்பிட்ட உடனே നന്നായിരിക്കുന്നു എന്ന് പറയും
എന്ന് വിചാരിക്കും. நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாருன்னு அவங்க எதிர்பார்த்து இருப்பாங்க. പക്ഷേ ஆனா ഒരു കലം ചോറ് തീർന്നാലും നല്ലത് എന്നൊരു വാക്ക് ആയുസി കേൾക്കാൻ പറ്റില്ല. ஒரு பானை சோத்தை சாப்பிட்டு முடிச்சாலும் நல்லா இருந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வாழ்நாளில் கேட்க முடியாது. Praise the Lord. சோத்திரம். நீங்க நீங்க പരസ്പരം എൻകറേജ് ചെയ്യണം. ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தணும். ഒരു ഗ്ലാസ് വെള്ളം ഒരാൾ തന്നാൽ, ஒரு கிளாஸ் தண்ணீர் ஒருவர் தந்தால், അത് വാങ്ങിച്ചാൽ, அதை வாங்கினால் അവരോടൊരു താങ്ക്സ് പറയാൻ നമുക്ക് പറ്റണം. அவங்க கிட்ட ஒரு நன்றி சொல்ல நமக்கு முடியணும். ஹல்லேலூயா. അടുത്തിരുന്ന ആളിനോട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்களை சொல்லுங்க, നന്ദി പറയാൻ ശീലിക്കണം. நன்றி சொல்ல நீங்க பழகணும். ഹല്ലേലൂയ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരാൾ ഒരു മുട്ടായി തന്നാൽ, ஒருவர் ஒரு முட்டாய் தந்தால் വാങ്ങിച്ചുടനെ പൊളിച്ച് വായിലോട്ട് ഇടും. வாங்கி ஆமென் சோத்திர உரிச்சு அப்படியே வாயில போடுவோம். എന്നിട്ട് നമ്മൾ പറയും, அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம், അവന്റെ കയ്യിൽ 3 എണ്ണം ഉണ്ടായിരുന്നു, 1 എനിക്ക് തന്നുള്ളൂ. அவன் கையில 3 முட்டாய் இருந்து 1 தான் தந்தான். എങ്ങനെ കുറ്റം പറയാമെന്നാണ് നോക്കുന്നത്. எப்படியாகிலும் குற்றப்படுத்தலான்னு தான் பாக்குறாங்க. അല്ല, அப்படி இல்ல. താങ്ക്സ്. தேங்க்ஸ். ഇത് പറഞ്ഞു പഠിക്കണം. இத சொல்லி நீங்க பழகணும். നിങ്ങൾ താങ്ക്സ് പറഞ്ഞാൽ നാട്ടുകാരെന്ത് ചിന്തിക്കുമെന്നൊന്നും നിങ്ങൾ ചിന്തിക്കണ്ട. நீங்க தேங்க்ஸ்னு சொல்லும்போ ஊர்ல உள்ளவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்க யோசிக்கണ്ട. അത് നമ്മുടെ ശീലമായി മാറണം. அது நம்முடைய ஒரு பழக்கமாய் மாறணும். ഇത് കാണുമ്പോ, இது பார்க்கும்போ നമ്മുടെ മക്കളും நம்முடைய பிள்ளைகளும் അത് മനസ്സിലാക്കും. அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். കുറ്റം പറയാൻ തോന്നത്തില്ല. அவர்களுக்கு குற்றம் சொல்லுவதற்கு தோணாது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സഭയ്ക്കകത്ത് சபைக்குள் നിങ്ങൾ ഒരു കാര്യം ചെയ്യുമ്പോൾ, நீங்கள் ஒன்று செய்யும்போ, നിങ്ങളുടെ വീട്ടിൽ ഒരു കാര്യം ചെയ്യുമ്പോൾ, உங்க வீட்டில் ஒன்று செய்யும்போ നിങ്ങളുടെ സുഖം മാത്രമല്ല മറ്റുള്ളവരെ കൂടെ ഒന്ന് മനസ്സിലാക്കുക. உங்களுடைய சுக சௌகரியங்களை மட்டும் யோசிக்காமல் மற்றவர்களை குறித்தும் நீங்கள் சிந்திக்கணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു നല്ല ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. ஒரு நல்ல ஹல்லேலூயா. 80 പേർക്ക് ഇരിക്കാൻ പറ്റുന്നിടത്ത് 120 പേര് ഇരിക്കുക. அப்ப 80 பேர் உட்கார முடிகிற இடத்துல பேர் உட்கார்ந்து இருக்கும்போது അവിടെ പ്രശ്നങ്ങളില്ലാത്ത കാരണം, அங்கே பிரச்சனை இல்லாததற்கு காரணம் സ്ഥലമില്ല. ஆமென், இடம் இல்லை. പക്ഷെ ഒരു മനസ്സുണ്ട്. ஆனால் ஒரே மனசு இருக்கிறது. ഇന്ന് ഇടമുണ്ട്, ഒരു മനസ്സില്ല. இன்றைக்கு இடம் இருக்கிறது, ஒரு மனம் இல்ல. എന്നാൽ ഇന്ന് പകല് ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, ஆனால் இந்த பகலில் நான் உங்களோடு சொல்லுகிறேன், നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഒരു മനസ്സുണ്ടാവും. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പാസ്റ്റർ, പരിശുദ്ധാത്മാവിനെ ദൂത് വേറൊരു റൂട്ടിലോട്ട് കൊണ്ടുപോകും. பாஸ்டர் ஆவியானவர் வார்த்தையை வேறொரு திசையில் கொண்டு செல்லுகிறார். ഹല്ലേലൂയ. ஆமென். ഇവിടെ കല്യാണം കഴിഞ്ഞവർ മാത്രം കൈ ഉയർത്തിക്കുക. இங்க திருமணமானவர்கள் மட்டும் கை உயர்த்துங்க. കല്യാണം കഴിഞ്ഞ എല്ലാരും കൈ ഉയർത്തണം. திருமணமான எல்லாரும் கை കൈ உயர்த்தணும். പൊക്കാതിരുന്നാൽ വേറെ കല്യാണം ഒന്നും കഴിപ്പിച്ചു തരത്തില്ല. கை உயர்த்தாம இருந்தீங்கன்னு சொல்லி அடுத்த வேற கல்யாணம் ஒண்ணும் கட்டி தர மாட்டோம். കൈ താഴ്ത്തിയിടുക. கையை கீழே போடுங்க. ചിലർ കൈ പൊക്കത്തില്ല. சிலர் கை உயர்த்த மாட்டாங்க. ശ്രദ്ധിച്ചേ, கவனிங்க. നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചു കേൾക്കണം. நீங்க கவனமா கேட்கணும். ദൈവം ഇന്ന് ചില കുടുംബങ്ങളെ പണിയാൻ പോവുക. ஆண்டவர் இன்றைக்கு சில குடும்பங்களை அவர் கட்டி எழுப்ப போகிறார். Praise the Lord. ஆமென். കല്യാണം കഴിച്ചിട്ട് 5 വർഷമായവർ കൈ ഉയർത്തിക്ക്. திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டதுன்னு சொல்லுகிறவங்க கை உயர்த்துங்க. ഓക്കേ, കൈ ഉയർത്തുന്നത് നല്ലതാ. கை உயர்த்துகிறது நல்லது. ഇല്ലെങ്കിൽ കുറെ കാലം കഴിയുമ്പോൾ നമ്മൾ പറയും കൈ ഉയർത്താൻ പറ്റുന്നില്ല എന്ന് പറയും. காரணம் கொஞ்சம் காலம் கூட கழியும்போ ஐயோ கையை உயர்த்த முடியலன்னு சொல்லுவோம். അതുകൊണ്ടാണ് നിങ്ങൾ ഇടയ്ക്കിടയ്ക്ക് കൈ ഉയർത്തിക്കുന്നത്. அப்போ அதனால்தான் இடைக்கிடைக்க கையை உயர்த்த சொல்லுகிறேன். ഞാൻ എൻ്റെ സഭയിൽ എപ്പോഴും ആൾക്കാരോട് പറയാം ഷേക്ക് ഹാൻഡ് കൊടുക്കാൻ പറയും. நான் எப்போது என்னுடைய சபையில ஆட்களோடு ஷேக் ஹேண்ட் கொடுக்க சொல்லுவேன். കാരണം നെറ്റും ബോൾട്ടും ഒക്കെ എപ്പോഴും ആക്റ്റീവ് ആയിരിക്കണം. காரணம் எப்போதும் நட்டும் போல்ட் எல்லாம் ஆக்டிவா இருக்கணும். ആമേൻ. ஆமா. കല്യാണം കഴിഞ്ഞ് 10 വർഷമായത് കൈ ഉയർത്തിക്ക്. கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆனவங்க கை உயர்த்துங்க. ഓക്കേ, 15 വർഷം 15 வருஷம் ஆனவங்க கை உயர்த்துங்க. നല്ല ഉയർത്തുക. நல்லா உயர்த்துங்க. ഓക്കേ, താഴ്ത്തിയിടുക. சோத்திரம். 20 വർഷം 20 வருஷம் ஆனவங்க கை உயர்த்துங்க. ആമേൻ. ഇനി 25 വർഷം 25 வருஷம் ஆனவங்க கை உயர்த்துங்க. Praise the Lord. Hallelujah. താഴ്ത്തിയിടുക. 30 വർഷമായവർ കൈ ഉയർത്താമോ? 30 வருஷம் ஆனவங்க. ചിലർ ആലോചിച്ച് വരുന്നേ ഉള്ളൂ എത്ര വർഷമായെന്ന്. சிலர் யோசிக்கிறாங்க எத்தனை ஆண்டு ஆச்சுன்னு.
ഓക്കെ, ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾ ചിന്തിക്കും, ഈ പാസ്റ്റർ എന്തിനാ ഇതൊക്കെ പറയുന്നത്? நீங்க நினைப்பீங்க இந்த பாஸ்டர் எதுக்கு இதெல்லாம் சொல்றாரு. സ്തോത്രം. തുടർന്ന് ഞാൻ പറയുന്ന കാര്യങ്ങൾ നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കണം. தொடர்ந்து நான் சொல்லுகிறத நீங்க கவனிக்கணும். നമ്മുടെ കുടുംബം ശരിയായാൽ, நம்முடைய குடும்பம் சரியானால் നമ്മുടെ സഭ ശരിയാകും. நம்முடைய சபை சரியாகும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മുടെ കുടുംബം ശരിയല്ലയോ, நம்முடைய குடும்பம் சரியில்லையா, നമ്മുടെ ജീവിതം ശരിയാവില്ല. நம்முடைய வாழ்க்கை சரியாகாது. അതുകൊണ്ട് ஆகவே ഒരു കുടുംബ ജീവിതത്തിലേക്ക് പ്രവേശിക്കുന്നതിന് മുമ്പ്, ஒரு குடும்ப வாழ்க்கையில் நாம் பிரவேசிக்கும் முன்பு ഒത്തിരി ചിന്തിക്കണം. அதிகமாய் யோசிக்கணும். നിങ്ങളുടെ മക്കൾക്ക് ഒരു കല്യാണാലോചന വന്നാൽ, உங்க பிள்ளைகளுடைய ஆமென் சூத்திர திருமண ஆலோசனைகள் சம்பந்தம் வரும்போது നിങ്ങൾ ഒത്തിരി ചിന്തിച്ച് വേണം തീരുമാനമെടുക്കാൻ. நீங்கள் அதிகமாய் சிந்தித்து யோசித்து நீங்கள் தீர்மானிக்கணும். ആമേൻ. ஹல்லேலூயா. നിങ്ങൾ അത് ചിന്തിക്കാതിരുന്നാൽ, நீங்க அப்படி யோசிக்காம இருந்தீங்கன்னா, ചിലർ പറയും ദൈവം നോക്കിക്കൊള്ളും. சிலர் சொல்வாங்க ஆண்டவர் பார்த்து கொள்வார், ദൈവം നോക്കിക്കൊള്ളും. ஆண்டவர் பார்த்து கொள்வார். ഇന്ന് இன்றைக்கு ആൾക്കാർ സൗന്ദര്യം നോക്കും, ஆட்கள் அழக பார்ப்பாங்க, ഹൈറ്റ് നോക്കും, വെയിറ്റ് നോക്കും. உயரம் பார்ப்பாங்க, வெயிட் பார்ப்பார்கள். എൻ്റെ സഭയിലൊരു സഹോദരൻ എന്നോട് പറഞ്ഞു, என்னுடைய சபையிலே ஒரு சகோதரன் என்னோடு சொன்னார், ആ പെണ്ണിന് വെയിറ്റ് കൂടുതലാണ്, അതുകൊണ്ട് വേണ്ട. அந்த பெண்ணுக்கு வெயிட் ரொம்ப, அதனால வேண்டாம். ഞാൻ അവനോട് ചോദിച്ചു, എത്ര കിലോ ഉണ്ടോ നിനക്കറിയാവോ? நான் அவன்கிட்ட கேட்டேன், அந்த பெண்ணு எத்தனை கிலோ இருப்பான்னு உனக்கு தெரியுமா? നിന്റെ ലിസ്റ്റിൽ എത്ര കിലോയാണ്? உன்னுடைய லிஸ்ட்ல எத்தனை கிலோ இருக்கணும்? ഒരു 2 കിലോ കുറഞ്ഞിരുന്നാ കുഴപ്പമില്ല. ஒரு 2 கிலோ குறைஞ்சிருந்தா குழப்பமே இல்லை. ഞാൻ പറഞ്ഞു, அப்போ நான் சொன்னேன், നിനക്ക് അവിടെയാണ് പരാജയം. உனக்கு அங்கேதான் தோல்வி. ആ കൊച്ചു ആത്മീകമുള്ളതാണോ, அந்த பிள்ளை പ്രാർത്ഥിക്കുന്നവളാണോ, ஆவிக்குரியவளா, ஜெபிக்கிறவளா, ரட்சிக்கப்பட்டதா, സ്നാനപ്പെട്ടതോ, ஞானஸ்நானம் எடுத்தவளா, ഇതൊന്നും അല്ല അന്വേഷിക്കുന്നത്. இதெல்லாம் அல்ல அவன் தேடுகிறது. ഹൈറ്റ് എത്ര, വെയിറ്റ് എത്ര, ഇതാ നോക്കുന്നത്. ஹைட் எவ்வளவு, வெயிட் எவ்வளவு, இதை தான் பார்க்கறான். ആമേൻ. ஹல்லேலூயா. ഒരു പെൺകൊച്ചിനെ കണ്ടപ്പോ പറഞ്ഞു, ஒரு பெண் பிள்ளையை பார்த்தப்போ சொன்னது, ഞാൻ മനസ്സിൽ ആഗ്രഹിച്ചതുപോലെ, நான் இருதயத்தில் விரும்பினது போல, അതേ ഹൈറ്റ്, അതേ വെയിറ്റ്, அதே ஹைட் அதே வெயிட். കല്യാണം കഴിഞ്ഞു, திருமணமானது. ഇപ്പൊ എന്നോട് പറയുന്നു, இப்போ என்கிட்ட சொல்லுகிறது என்ன தெரியுமா? അവളുടെ അപ്പനെയും അമ്മയും വിളിച്ചിട്ട് ഡിവോഴ്സ് വാങ്ങിച്ചു തരണം പാസ്റ്റർ. பாஸ்டரே, அவளுக்கு அம்மைகிட்டையும் அப்பாட்டையும் பேசி விவாகரத்து வாங்கி தரணும். ഇപ്പൊ അവളുടെ ഇടി കൊണ്ടിട്ട് വയ്യ. இப்போ அவளுக்கு அடியும் இடியும் மிதியும் பட்டுட்டு அவனுக்கு தாங்க முடியல. ഇത് ചുമ്മാ പറയല്ല, நான் சும்மா சொல்லல. കുടുംബജീവിതം ശരിയാവണം. ഇതിനകത്ത് குடும்ப வாழ்க்கை இதற்குள் சரிபடணும். അപ്പൻ ഭാര്യയെ ബഹുമാനിക്കുന്നത് കണ്ടാലേ മക്കൾ മറ്റു പെൺകുട്ടികളെ ബഹുമാനിക്കാൻ പഠിക്കൂ. அப்பா அப்பாவாய் இருக்கிற அந்த கணவர், ஆமீன் சோத்ர, அம்மாவாகிய தன் மனைவிய கனப்படுத்துகிறத பார்த்தாதான் அதை பார்த்து வளருகிற சந்ததிகள் தங்களுக்கு வருகிற வாழ்க்கை துணையை கனப்படுத்தும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. സഹോദരിമാരെ, സഹോദരികളെ, നിങ്ങൾ നിങ്ങളുടെ ഭർത്താക്കന്മാരെ ബഹുമാനത്തോടെ അഭിസംബോധന ചെയ്താലേ നിന്റെ മക്കൾ സ്തോത്രം അവർക്ക് ദൈവം കൊടുക്കുന്ന ജീവിത പങ്കാളിയെ ബഹുമാനിക്കുകയുള്ളൂ. நீங்கள் ஆமீன் சோத்ர உங்க கணவரை கனத்துக்குரியவராய் நீங்கள் எண்ணி அவர்களோடு பேசினால்தான் உங்க பிள்ளைகள் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணையோடு கனத்தோடு மரியாதையோடு நடப்பார்கள். പ്രശ്നങ്ങൾ എന്തോ വരട്ടെ, பிரச்சனைகள் எவ்வளவு வரட்டும், പക്ഷേ ഏത് കാര്യം സംസാരിക്കുമ്പോഴും ஆனால் எந்த காரியத்தை பேசும்போதும் നിങ്ങൾ ദൈവമക്കളാണ് എന്ന് മറന്നു പോകരുത്. நீங்கள் தேவ பிள்ளைகள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ഹല്ലേലൂയ, அல்லேலூயா. ഒരു നല്ല ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ചിലർക്ക് ഇന്ന് ഭയങ്കര ഭയമാണ്. சிலருக்கு இன்னைக்கு பயங்கர பயம். ഭാര്യയ്ക്ക് ഭർത്താവിനെ പേടി, ഭർത്താവിന് ഭാര്യയെ പേടി, മക്കൾക്ക് അമ്മയപ്പന്മാരെ പേടി, അമ്മയപ്പന്മാർക്ക് മക്കളെ പേടി. கணவனுக்கு மனைவிய பயம், மனைவிக்கு கணவன பயம்,
தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளை பயம், பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன பயம். എന്നാൽ ഇന്ന് ஆனால் இன்றைக்கு നിങ്ങൾ ദൈവദാസന്മാരെ നോക്കുക. நீங்கள் கர்த்தருடைய தாசர்களை பாருங்க. നമ്മുടെയൊക്കെ ഭവനത്തിൽ நம்முடைய வீடுகளில் ഭാര്യയും ഭർത്താവും മക്കളും ഒക്കെ കൂട്ടുകാരെ പോലെ. ஆமென். கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் நண்பர்களை போல. നിങ്ങളും അങ്ങനെ ആവണം. நீங்களும் அப்படி ஆகணும். ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. നമ്മുടെ മക്കൾക്ക് നമ്മളോട് എന്തെങ്കിലുമൊക്കെ പറയാനായിട്ട് പറ്റണം. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மோடு ஏதாகிலும் சொல்ல முடியணும். മൊബൈൽ ഫോൺ വന്ന അന്ന് മുതൽ, மொபைல் போன் வந்த அன்று முதல் പരസ്പര സംസാരം തീർന്നു. ஒருவருக்கொருவர் பேசுகிற பேச்செல்லாம் நின்று போனது. ഞാൻ ദുബായിൽ ഒരു യോഗത്തിന് പ്രസംഗിക്കാനായിട്ട് ചെന്നു. நான் துபாயில ஒரு கூட்டத்துல பிரசங்கிக்க போனேன். എന്റെ അടുത്ത് ആ വീട്ടുകാരൻ ഇരിപ്പുണ്ട്. என் பக்கத்துல அந்த வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க. അദ്ദേഹം എന്നോട് ചോദിച്ചു, அவர் என்கிட்ட கேட்டார், പാസ്റ്റർ பாஸ்டருக்கு എന്തോ വേണം ഉച്ചയ്ക്ക് കഴിക്കാൻ? பாஸ்டருக்கு மதியம் சாப்பிடுகிறதற்கு என்ன வேணும்? ഞാൻ പറഞ്ഞു എന്തായാലും കുഴപ്പമില്ല. நான் சொன்னேன் எதா இருந்தாலும் பரவாயில்ல. അദ്ദേഹം എന്നോട് പറഞ്ഞു ബിരിയാണി മതിയോ? அவர் என்கிட்ட கேட்டார் பிரியாணி போதுமா? ഞാൻ പറഞ്ഞു മതി. நான் சொன்னேன் போதும். ഉടനെ അദ്ദേഹം ഫോൺ എടുത്ത് உடனே அவர் போன் எடுத்து തൊട്ടടുത്ത മുറിയിലിരിക്കുന്ന ഭാര്യയ്ക്ക് വാട്സാപ്പ് ചെയ്ത് പാസ്റ്റർക്ക് ഉച്ചയ്ക്ക് ബിരിയാണി വേണം. பக்கத்து ரூம்ல இருக்கிற தன் மனைவிக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புகிறார், மதியம் பாஸ்டருக்கு பிரியாணி வேணும்னு. ഉടനെ ഭാര്യ തിരിച്ചയക്കുന്നു. உடனே மனைவி திரும்ப ரிப்ளை பண்றாங்க, ചിക്കൻ ഇല്ല. இல்ல. ഞാൻ ഇതെല്ലാം കണ്ട് വണ്ടറായിട്ടിരിക്കുക. நான் இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி இருக்கிறேன். നമ്മളാണെങ്കിലോ, நாமா இருந்தால் ഗേറ്റ് തുറന്ന് വീട്ടിനകത്തോട്ട് കയറുമ്പോഴേ ഭാര്യയെ വിളിക്കും ഒരു വിളി. கேட்டை திறந்து வீட்டுக்குள்ள ஏறும்போதே மனைவியை கூப்பிடுவோம். നമുക്ക് മടിയും നാണക്കേടൊന്നും ഇല്ല. நமக்கு ஒரு வெக்கமும் இல்ல. കാരണം നമ്മുടെ ഭാര്യയാണ് അല്ലേ? காரணம் ஆமே நம்முடைய மனைவி. ഇങ്ങനെ തൊട്ടടുത്ത റൂമിൽ ഇരിക്കുന്ന ഭാര്യയോട് സംസാരിക്കുന്ന വാട്സാപ്പില. இவர் தன்னுடைய சொந்த மனைவியின் இடத்தில் பக்கத்து ரூம்ல இருக்கிறவர்கள்ட்ட பேசுகிறது வாட்ஸ்அப்ல. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. മക്കളോട് ഞാൻ നിങ്ങളോട്, കുഞ്ഞു മക്കളൊക്കെ എന്നെ ശ്രദ്ധിക്കണം. பிள்ளைகள் என்னை கவனிக்கணும். അപ്പനും അമ്മയും വീട്ടിൽ സംസാരിക്കുന്നില്ലെങ്കിൽ ഞായറാഴ്ച വരുമ്പോ ഒരു സഞ്ചിക്കകത്ത് മൊബൈൽ ഫോൺ എല്ലാം ഇങ്ങ് കൊണ്ടുവരണം. പാസ്റ്റർ പ്രാർത്ഥിച്ചു തരും. ஆமென். அப்பா அம்மா வீட்டுல பேச மாட்டேங்காங்கன்னா சோத்திர பிள்ளைகள் எல்லாம் ஒரு பைக்குள்ள மொபைல் போன்லாம் போட்டு இங்க கொண்டு வரணும். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ஜெபித்து தருவாங்க. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നമ്മൾ വിചാരിക്കും ഈ സിറ്റിയിലുള്ളവർ മാത്രമേ அது செய்யுவளന്നില്ല. எல்லாரும் இப்ப மொபைல் போன்ல பிறகுல. நம்ம நினைக்கிறோம் சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க தான் இப்படி வாழுகிறாங்கன்னு நினைச்சா மொபைல் போன் வச்சிருக்கிற எல்லாருமே இப்போ அப்படிதான். ഇന്ന് സംസാരമില്ല. இப்போ யாரும் தங்களுக்குள் பேசுவதில்லை. ഇതിലേക്ക് നോക്കിക്കൊണ്ടാ വീട്ടിൽ വരുന്നത്, വീട്ടിൽ നിന്ന് പോകുന്നതെല്ലാം ഇതിനകത്ത് നോക്കിക്കൊണ്ടാ. ഇതിலேயே பார்த்து பார்த்து வருவாங்க வீட்டுக்குள்ள, ഇതിலேயே பார்த்து பார்த்து வீட்டை விட்டு வெளியே போவாங்க. ഹല്ലേലൂയ, ஸ்தோத்திரம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പരിശുദ്ധാത്മാവ് എന്നോട് ഇന്ന് ഒരു ദൂത് എന്നോട് പറയുന്നു. ஆவியானவர் இன்றைக்கு என்னோடு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். അറ്റുപോയ ചില ബന്ധങ്ങളെ ദൈവം ചേർത്ത് നിർത്താൻ പോകും. அருந்து போன சில உறவுகளை கர்த்தர் இணைத்து நிறுத்த போகிறார். ஆமென். അമേരിക്കയിൽ അനേക ബിസിനസ്സുകളുണ്ട്. அமெரிக்காவுல அநேக பிசினஸ்கள் உண்டு. അപ്പൊ നിങ്ങൾ പറയും, அப்ப நீங்க சொல்வீங்க IT കമ്പനീസ് ആയിരിക്കും, IT கம்பெனிகளா இருக்கும். പ്രിയപ്പെട്ടവരെ, അമേരിക്കയില് அருமையானவர்களே, அமெரிக்காவுல അനേക കമ്പനികൾ ഉള്ളതിൽ വളരെ കുറച്ച് മാത്രമേ ഉള്ളൂ IT മേഖല. அநேக கம்பெனிகள் இருக்கிறதுல மிகவும் குறைவானது IT மண்டலம். അവിടെ ഒരു കമ്പനിയുണ്ട്, அங்கே ஒரு கம்பெனி இருக்கு. ലക്ഷക്കണക്കിന് ആൾക്കാർ ജോലി ചെയ്യുന്ന ഒരു കമ്പനി. லட்சக்கணக்கான ஆட்கள் வேலை பார்க்கிற கம்பெனி. അവിടെ ജോലി എന്താണെന്ന് അറിയാമോ? அங்கே உள்ள வேலை என்ன தெரியுமா? സങ്കടപ്പെട്ടിരിക്കുന്നവരെ ചേർത്ത് നിർത്തി തോളിൽ തട്ടുക. ഇതാണ് അവരുടെ ജോലി. துக்கப்பட்டு இருக்கிறவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் தோள்ல தட்டி கொடுப்பது, இதுதான் அவங்க வேலை. നിങ്ങൾ തെറ്റായിട്ടൊന്നും ചിന്തിക്കരുത്. ஐயோ, நீங்க தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். ഒരു മനുഷ്യന്റെ മനസ്സിലെ വേദന, ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள வேதனை, അത് മനസ്സിലാക്കിക്കൊണ്ട് ഒരു വ്യക്തി ചേർത്ത് പിടിച്ചാൽ, அதை புரிந்து கொண்டு ஒருவர் ஆமென் சோத்ரோ ஒன்னு அணைத்து பிடித்தால் അവന്റെ വേദനയുടെ 40% അവനിൽ കുറവുണ്ടാകും എന്ന് ശാസ്ത്രം കണ്ടുപിടിച്ചിരിക്കുന്നു. அவனுடைய வேதனையினுடைய 40% குறைந்து போகும் என்று விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. ഭർത്താവ് കടബാധ്യതയിൽ ഇരിക്കുക, கணவர் கடன் பிரச்சனையில் இருக்கிறார். ഭാര്യ അടുത്ത് എന്നിട്ട്, மனைவி பக்கத்துல போயிட்டு, കുഴപ്പമില്ല, വിഷമിക്കണ്ട, பரவாயில்ல, நீங்க வருத்தப்படாதுங்க, കടമൊക്കെ മാറും,
இந்த கடன் எல்லாம் மாறும் എന്ന് പറഞ്ഞാൽ அப்படி சொன்னா മനസ്സിനകത്തൊരു സമാധാനം ഉണ്ടാവും. இருதயத்துல ஒரு சமாதானம் வரும். ഇതങ്ങനല്ല. இது அப்படி இல்ல. ദൂരെ കിടക്കുന്ന ചെയർ എടുത്ത് അടുത്തിട്ടിട്ട് പറയും, தூரத்துல கிடக்கிற சேரை இழுக்கிறத பார்த்திருக்கீங்களா? ഞാൻ പറയതാ കടം വാങ്ങരുതെന്ന്. அவர்கிட்ட சொல்ல, ஓய் அன்னைக்கே நான் சொன்னேன் உம்மட கடனை வாங்கி இழுத்து வைக்காதையோ. 10,000 രൂപ കടം ഉണ്ടായിരുന്നു, ഇപ്പൊ 10 ലക്ഷമായി. சோத்திர 10,000 ரூபாய் கடை இருந்து அது ஒழுங்கா அப்படியே இருந்திருக்கும். நீர் தான் இந்த 10 லட்சம் ஆக்குனது. അന്നേ ഞാൻ പറഞ്ഞതാ. அன்னைக்கே நான் சொன்னேன். ഭർത്താവ് മിണ്ടാതിരിക്കും, வீட்டுக்காரர் ஒன்னும் பேச மாட்டார். കുറെ കഴിഞ്ഞ് கொஞ்சம் கடந்து ആ വീട് നിങ്ങൾ നോക്കിയാൽ அந்த வீட்டை நீங்க பாத்தீங்கன்னா ഒരു കൊച്ചു നരകമായിട്ട് മാറും. ஒரு சின்ன நரகமாய் அது மாறும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. വീട്ടിൽ എന്ത് പ്രശ്നമോ വരട്ടെ, வீட்டுல என்ன பிரச்சனையும் வரட்டு, മക്കളോട് അമ്മയപ്പന്മാര് പറ, നിനക്ക് എന്ത് പ്രശ്നമുണ്ടെങ്കിലും ഞങ്ങളുണ്ട്. பிள்ளைகளோடு தாயும் தகப்பனும் சொல்லணும், உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க உன்னோடு கூட நிற்போம். ഭർത്താവിനോട് ഭാര്യമാര് പറയണം, ഞാനുണ്ട് കൂടെ. கணவனோடு மனைவி சொல்லணும், நான் உங்க கூட இருப்பேன் கடைசி வரை. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അതുപോലെ തന്നെ ഭാര്യമാരോട് ഭർത്താക്കന്മാര് പറയണം, എന്ത് പ്രശ്നം ഉണ്ടെങ്കിലും ഞാനുണ്ട്. அதுபோல ஆமீன், கணவன் தன் மனைவியோடு சொல்லணும், உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் கூட இருப்பேன். എന്നാൽ ചില വിഷയങ്ങൾ വന്നാൽ, ஆனா சில பிரச்சனைகள் வந்தால் ചിലർ അറിയത്തേ ഇല്ല. சிலர் அந்த பிரச்சனையை அறிந்து கொள்ளுவதே இல்ல. കഴിഞ്ഞ ന്യൂ ഇയറിന് ഞങ്ങളുടെ ചർച്ചില് ഒരു പാട്ട് പാടി, തഞ്ചാവൂർ ബൊമ്മ. கடந்த நியூ இயருக்கு எங்க சபையில ஒரு பாட்டு பாடப்பட்டது தஞ்சாவூர் பொம்மையை பற்றி. ആ ബൊമ്മ ഇരിക്കുന്ന പോലെ ചിലരിരിക്കും. அந்த பொம்மை இருக்கிற மாதிரி சிலர் இருப்பாங்க. പ്രശ്നം വരുമ്പോ, ஆமீன், பிரச்சனை வரும்போ നിങ്ങൾ പറ, நீங்க சொல்லுங்க, ഞാനുണ്ട്, நான் கூட இருக்கிறேன், ഞാനുണ്ട് കൂടെ. நான் கூட இருக்கிறேன்னு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവർക്ക് കിട്ടുന്ന ബലം വലുതാണ്. அவர்களுக்கு வருகிற அந்த பலன், தைரியம் அது பெரியது. എന്തോ വരട്ടെ, என்னதான் வரட்டும், ഏത് പ്രശ്നമോ വരട്ടെ, எந்த பிரச்சனையும் வரட்டுமே. ആമേൻ. ஹல்லேலூயா. തിരുവനന്തപുരം പട്ടണത്തിൽ കർത്താവിന്റെ ദാസൻ പറഞ്ഞതുപോലെ എനിക്ക് ദൈവം ഒരു സഭ തന്നിട്ടുണ്ട്. திருவனந்தபுரம் பட்டணத்துல கர்த்தருடைய தாசன் சொன்னது போல எனக்கு ஒரு சபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். അനേക അസോസിയേറ്റ് പാസ്റ്റേഴ്സിനെ ദൈവം എനിക്ക് തന്നിട്ടുണ്ടായിരുന്നു. அநேக உடன் ஊழியர்களை கர்த்தர் எனக்கு தந்திருந்தார். കുറേ സമയങ്ങൾ കഴിഞ്ഞപ്പോൾ சில காலங்கள் கடந்த போது അവർക്കൊക്കെ ആഗ്രഹം തോന്നി, அவர்களுக்கு எல்லாம் ஆசை வந்தது, ഇതിനകത്തുനിന്ന് കുറച്ചുപേരെ കൊണ്ടുപോയി ഒരു ചർച്ച ഉണ്ടാക്കാം. இதற்குள் இருந்து கொஞ்சம் பேரை பிடித்து கொண்டு போய் வேற சபையை உருவாக்குவோம். 3-4 പേര് അങ്ങനെ ആവർത്തിച്ച് ചെയ്തു. 3-4 பேர் அவர்கள் மீண்டும் மீண்டும், ஒருவர் அதை செய்தார், அடுத்த ஆள் அப்படி பண்ணாரு, அப்படி 3-4 பேர் செய்தாங்க. ഞാൻ ഒരു ദിവസം വളരെയധികം വിഷമിച്ചു. ஒரு நாள் நான் மிகவும் வருத்தப்பட்டேன். വളരെയധികം മാനസികമായിട്ട് ഞാൻ തളർന്നു. மிகவும் நான் மனநிலைமையாய் நான் சோர்ந்து போனேன். ഒത്തിരി കരുതുകയും സ്നേഹിക്കുകയും ഒക്കെ ചെയ്തവരാണ് അങ്ങനെ പ്രവർത്തിച്ചത്. அதிகமாய் நான் ஆதரித்து நேசித்தவர்கள் தான் அப்படி பண்ணினாங்க. ഒരു ശനിയാഴ്ച, ஒரு சனிக்கிழமை വൈകുന്നേരം 4 മണിയായപ്പോ, சாயங்காலம் 4 மணி ஆனபோது ഞാൻ എൻ്റെ വീട്ടിൽ, நான் என்னுடைய வீட்டில் ഞാനിങ്ങനെ വിഷമിച്ചിരിക്കുക. நான் இப்படி வருத்தத்தோடு உட்கார்ந்திருக்கிறேன். ഞാൻ ചിന്തിച്ചു, ദൈവമേ നാളത്തെ ആരാധന എങ്ങനെ നടത്തും? நான் நினைச்சேன், கர்த்தாவே நாளை ஞாயிற்றுக்கிழமை எப்படி சபாராதனை நடத்துவேன்? വളരെയധികം വിഷമിച്ചിങ്ങനെ ഇരിക്കുക. மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறேன். ഞാനും എൻ്റെ ഭാര്യയും പ്രസംഗിക്കും, பாஸ்டருடைய மனைவியும் பிரசங்கம் பண்ணுவாங்க. പക്ഷെ പാടാൻ എനിക്ക് പറ്റാറില്ല. ஆனால் பாஸ்டருக்கு அதிகம் பாட முடியாது. എൻ്റെ ഭാര്യയും പാടാറില്ല. பாஸ்டருடைய மனைவியும் பாடுவதில்லை. എത്ര മണിക്കൂർ വേണോ പ്രസംഗിക്കാം, எவ்வளவு மணி நேரம் வேணும்னாலும் பிரசங்கம் பண்ணலாம். അതുകൊണ്ടാണ് ഈ മറ്റ് അസോസിയേറ്റ് പാസ്റ്റേഴ്സിനെ ഞങ്ങൾ പലപ്പോഴും ഡിപ്പെൻഡ് ചെയ്തത്. ஆகவேதான் இந்த உடன் ஊழியர்களை நாங்கள் பல நேரங்களில் சார்ந்து இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കോവിഡ് സമയം വന്നപ്പോ, கோவிட் நேரம் வந்தப்போ ഈ ആർക്കും വരാൻ പറ്റാത്തൊരു സമയം ഉണ്ടായിരുന്നു. யாருக்கும் சபைக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தது. അന്ന് அன்றைக்கு പാടാത്ത ഞാൻ പാടാൻ തുടങ്ങി. பாடாத நான் பாட ஆரம்பித்தேன். രാജസ്ഥാനിൽ എൻ്റെ ഒരു കൂട്ടുകാരനുണ്ട്, ഒരു ബൈബിൾ കോളേജിൽ പഠിപ്പിക്കുന്ന ഒരാൾ. ராஜஸ்தான்ல என்னுடைய ஒரு நண்பர் உண்டு, பைபிள் காலேஜில் கற்றுக் கொடுக்கிறவர். എന്നോട് പറഞ്ഞു, அவர் என்கிட்ட சொன்னாரு, ഈ ലോക്ക്ഡൗൺ സമയത്ത്
இந்த லாக்டவுன் நேரத்துல നിങ്ങളുടെ സഭയുടെ ലൈവാണ് ഞാൻ കാണുന്നത്. உங்க சபையினுடைய லைவ் தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ഒരു റിക്വസ്റ്റ് ഉണ്ട്. ஒரு வேண்டுகோள் உண்டு. ദയവ് ചെയ്ത് പാടരുത്. தயவு செய்து பாடாதீங்க. ആമേൻ. சோதரம். സ്നേഹിതൻ പറയുക. என் நண்பர் சொல்லுகிறார். അപ്പൊ അതുകൊണ്ട് എനിക്ക് പാടാനും വലിയ വിഷമം. அப்ப எனக்கு அதனால பாடதுக்கு ரொம்ப வருத்தம். ഞാൻ ഇങ്ങനെ ഇരിക്കുമ്പോ, நான் இப்படி இருக்கும்போ എന്റെ ഭാര്യ എന്റെ അടുത്ത് വന്നിട്ട്, பாஸ்டருடைய மனைவி பாஸ்டருக்கு பக்கத்துல வந்துட்டு എന്നോട് പറഞ്ഞു, பாஸ்டரோடு சொன்னாங்க, നമ്മൾ ദൈവം ഇത്രയും വർഷം നടത്തി, நம்மை ஆண்டவர் இவ்வளவு ஆண்டு நடத்தினார், പറ്റില്ല എന്ന് ചിന്തിച്ചതൊക്കെ നമ്മളെ കൊണ്ട് ദൈവം ചെയ്യിപ്പിച്ചു, முடியாது என்று நம்ம நினைச்சதெல்லாம் ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய வைத்தார், ഇതും ദൈവം ചെയ്യും, இதையும் கர்த்தர் செய்வார். ஆமென். എന്റെ ഭാര്യയും എന്റെ മക്കളും പറഞ്ഞു, பாஸ்டருடைய மனைவியும் பிள்ளைகளும் சொன்னார்கள், ഞങ്ങളുണ്ട്. நாங்க கூட இருக்கிறோம். Praise the Lord. ஆமென். എനിക്ക് മൂത്തത് ഒരു മോളാണ്. மூத்தது ஒரு மகள், അവൾ +2 പഠിക്കുകയാണ്. அவள் +2ல படிக்கிறாள். രണ്ടാമത്തതാണ് ഈ മകൻ. இரண்டாவது உள்ளதுதான் இந்த மகன். ഇവൻ 10th പഠിക്കുന്നു. இவன் 10th படிக்கிறான். എൻ്റെ മകളും എൻ്റെ മകനും എൻ്റെ ഭാര്യയും, பாஸ்டருடைய மகளும் பாஸ்டருடைய மகனும் பாஸ்டருடைய மனைவியும் എന്നോട് പറഞ്ഞു, பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க, നമുക്ക് ചെയ്യാം. நாம் சேர்ந்து செய்வோம். அப்போ நமக்கு ലഭിക്കുന്ന ഒരു ബലമുണ്ടല്ലോ, அந்த நேரம் நமக்கு கிடைக்கிற ஒரு பலன் இருக்கிறதே, അത് വേറെ ഒരിടത്തുനിന്നും കിട്ടത്തില്ല. அது வேற எங்கேயும் கிடைக்காது. അത് ദൈവത്താൽ വന്നതാണ്. அது கர்த்தரால் வந்தது. ആ ഞായറാഴ്ച മുതൽ, அந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ഞങ്ങളുടെ പ്രിയപ്പെട്ടവർ ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്താൻ തുടങ്ങി. எங்க அருமையானவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். നിങ്ങൾക്കറിയാമോ പ്രിയപ്പെട്ടവരെ, அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, അതുവരെ കടന്നു വരാത്തവർ സഭയിൽ കടന്നു വരാൻ തുടങ്ങി. அதுவரைக்கும் சபையில் வராதவர்கள் வர ஆரம்பித்தார்கள். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇട്ടിരുന്ന ചെയറിൽ ഇരിക്കാൻ ഇടമില്ലാത്ത അളവിൽ ദൈവം ഞങ്ങളുടെ സഭയ്ക്കകത്ത് തന്റെ ജനത്തെ ദൈവം നിറച്ചു. போட்டிருக்கிற செயர்ல உட்காருவதற்கு இடமில்லாதபடி ஆண்டவர் ஜனத்தை எங்கள் சபையில் கொண்டு வந்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, நான் உங்ககிட்ட சொல்றேன், തളർന്നിരിക്കുന്നവരെ വാക്കുകൊണ്ട് താങ്ങേണ്ടതിന് ശിഷ്യന്മാരുടെ ഹൃദയത്തെ ദൈവം നമുക്ക് തന്നിരിക്കുന്നു. தளர்ந்திருக்கிறவர்களை வார்த்தைகளால் தாங்கும்படி ஆமென் சீசர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். അതുകൊണ്ട് ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, ஆகவே நான் உங்களோடு சொல்லுகிறேன், ഒരു വ്യക്തി ഉടഞ്ഞിരിക്കുന്നത് കണ്ടാൽ, ஒருவர் உடைக்கப்பட்டிருக்கிறதை ഒരു വ്യക്തി பார்த்தால், തളർന്നിരിക്കുന്നത് കണ്ടാൽ, ஒருவர் தளர்ந்திருப்பதை பார்த்தால், അവർക്ക് നിങ്ങൾ ബലമായി മാറണം. அவர்களுக்கு நீங்கள் ബലനായി മാറണം. കൈയില്ലാത്തവന് കൈയായും കാലില്ലാത്തവന് കാലായും ശരീരമില്ലാത്തവന് ശരീരമായും തീരാൻ സഭ എന്ന് തയ്യാറെടുക്കുമോ അന്ന് സഭ അടുത്ത തലത്തിൽ വളരും. ആ തലത്തിലേക്ക് ദൈവത്തിന്റെ മഹത്വം വെളിപ്പെടാൻ തുടങ്ങും. கையில்லாதவனுக்கு கையும் காலில்லாதவனுக்கு காலும் சரீரமில்லாதவனுக்கு சரீரவுமாய் மாற என்றைக்கு சபை ஆமென் முன் வருமோ அன்று முதல் தேவ மகிமையை சபை பார்க்கும். ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். ഒരാൾ നമ്മളോട് വന്നിട്ട് പറയുന്നു, എനിക്ക് വിശക്കുന്നു. ஒருவர் நம்மோடு வந்து சொல்லுகிறார், எனக்கு பசிக்குது. 10 പേർക്ക് കഴിക്കാനുള്ള ഭക്ഷണം നമ്മുടെ വീട്ടിലുണ്ട്. 10 பேர் சாப்பிடுவதற்குரிய ஆகாரம் நம்முடைய வீட்டில் இருக்கிறது. നമ്മൾ അവനോട് പറയും, நம்ம அவனோடு சொல்லுவோம், പ്രാർത്ഥിക്കാം. ஜெபம் பண்ணுவோம். വിശന്നിരിക്കുന്നവരോട് എന്താ പറയുന്നത്? பசிக்கிறவங்கிட்ட என்ன சொல்லுகிறது? പ്രാർത്ഥിക്കാം. ஜெபம் பண்ணுவோம். അത് വേണ്ട. அந்த நேரம் அந்த ஜெபம் வேண்டாம். വിശന്നിരിക്കുന്നവന് ആദ്യം ഭക്ഷണം കൊടുക്കണം. பசிக்கிறவனுக்கு முதல்ல சாப்பாடு கொடுக்கணும். എന്നിട്ട് പ്രാർത്ഥിക്കണം. அதன் பின்பு ஜெபிக்கணும். ആമേൻ. ஹல்லேலூயா. ദൈവത്തിന്റെ വലിയ വിടുതൽ ഈ ദിവസങ്ങളിൽ കാണാൻ ദൈവം സഹായിക്കട്ടെ. தேவனுடைய பெரிய விடுதலைகளை காண கர்த்தர் இந்த நாட்களில் உதவி செய்வாராக. ഒരു ഉപവാസ പ്രാർത്ഥനയിൽ ஒரு உபவாச ஜெபத்தில் ഒരു ദൈവദാസൻ പറഞ്ഞു, ஒரு ஊழியக்காரர் சொன்னார், നമ്മുടെ ചർച്ചിന് ഒരു ടിവി വേണം. நம்முடைய சபையில் ஒரு டிவி வேணும். ഉടനെ 9 വയസ്സുള്ള ഒരു കുട്ടി, ഒരു കൊച്ച്, 9 வயசுள்ள ஒரு பிள்ளை
അപ്പനോട് പറയുന്നു, அப்பாவோடு சொல்லுது, നമ്മുടെ വീട്ടിൽ 4 TV ഉണ്ടല്ലോ, ഒരെണ്ണം പള്ളിയിൽ കൊടുക്കാം. நம்முடைய வீட்டுல 4 டிவி இருக்குது, ஒன்னு சபைக்கு கொடுப்போம். ഉടനെ അപ്പം പറയുന്നു, உடனே அப்பா சொல்லுகிறார், അത് വേണ്ട, அப்படி வேண்டாம், സഭ മുഴുവനുമായിട്ട് പ്രാർത്ഥിച്ചല്ലോ, ദൈവം കൊടുത്തോളൂ. சபை சேர்ந்து ஜெபித்தார்கள் அல்லவா, ஆகவே கர்த்தர் கொடுப்பார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 50 സെന്റ് സ്ഥലം ദൈവം നിങ്ങൾക്ക് തന്നാൽ 5 സെന്റ് സ്ഥലം സഭയ്ക്ക് കൊടുക്കണം. 50 சென்ட் இடம் ஆண்டவர் உங்களுக்கு தந்தா 5 சென்ட் தசம பாகமா அந்த இடத்தை 5 சென்ட் சபைக்கு கொடுக்கணும். ഇത് കേട്ടിട്ട് നാളെ വരാതിരിക്കരുത്. இதை கேட்டுட்டு நாளைக்கு சபைக்கு வராம இருந்தாருங்க. ഹല്ലേലൂയ. சோத்திரமான ஆண்டவருக்கு நீங்க கொடுத்த அது ஆசீர்வாதம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഞാൻ പറഞ്ഞു വരുന്നത്, நான் சொல்லி வருவது, ചിലരെ ദൈവം ശക്തിപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. சிலரை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். വാക്കിനാലല്ല, வார்த்தையினால் அல்ல, ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തിയാൽ. தேவன் தன்னுடைய கிரியையினால். പ്രാർത്ഥിക്കുന്ന പത്രോസ് പ്രാർത്ഥിച്ചു പുറത്തേക്ക് ഇറങ്ങി. ஜெபிக்கிற பேதுரு ஜெபித்து விட்டு வெளியே இறங்கினார். 120 പേരുടെ നടുവിൽ എഴുന്നേറ്റ് നിൽക്കുക. 120 பேர் நடுவில் அவர் எழும்பி நிற்கிறார். പ്രസംഗിക്കാൻ തുടങ്ങി. ஆமென், பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ആ പ്രസംഗം, அந்த பிரசங்கம் അവർ കേട്ടു. அவர்கள் கேட்டார்கள். അവർ കേട്ടുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ, அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது അവരുടെ മേൽ വെളിപ്പെട്ട ദൈവ സാന്നിധ്യം നിമിത്തം, அவர்கள் மேல் வெளிப்பட்ட தேவ பிரசன்னத்தினால் 120 എന്നുള്ളത് 120 என்பது 100 കണക്കിന് ജനം വന്നു ചേർന്നു. 100 കണக்கான ஜனம் கூடி வர ஆரம்பித்தார்கள். ഏറ്റവും ഒടുവിൽ എണ്ണി നോക്കിയപ്പോ, கடைசில எண்ணி பார்த்தபோது, രക്ഷിക്കപ്പെട്ടവർ കൈ ഉയർത്താൻ പറഞ്ഞപ്പോൾ, ரட்சிக்கப்பட்டவர்களை கை உயர்த்த சொன்னபோது 3000 പേർ കൈ ഉയർത്തി നിൽക്കുകയാണ്. 3000 பேர் அங்கே கை உயர்த்தினார்கள். 120 പേരുടെ ഒരു മനസ്സ് 3000 പേരെ വിടുവിച്ചെങ്കിൽ, 120 பேருடைய ஒரு மனம் அவன் 3000 பேரை விடுவித்ததென்றால், ഇന്ന് ഈ പകലിൽ ഞാൻ ആത്മാവിൽ സഭയോട് പറയുന്നു, നിന്റെ പ്രാർത്ഥന, നിന്റെ ഒരു മനസ്സ്, നിന്റെ സമർപ്പണം ആയിരക്കണക്കിന് ജനത്തെ തൊടുന്ന വിടുതലായി ഇന്ന് പകലിൽ മാറുവാൻ പോകുകയാണ്. ஆமென். உன்னுடைய ஜெபம், உன்னுடைய ஐக்கியம், உன்னுடைய ஒரு மனசு, அது ஆயிரக்கணக்கானோரை கிறிஸ்துவில் நடத்துனதாய் மாறும். യേശുവിന്റെ നാമത്തിൽ ചില ദൈവ പ്രവർത്തികൾ സംഭവിക്കും. சில தேவ கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. ஆமென். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. നിങ്ങൾ ഈ ദിവസങ്ങൾ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കണം. இந்த நாட்களில் நீங்கள் கர்த்தரோடு ஜெபிக்கணும். കർത്താവേ, കർത്താവേ, പരിശുദ്ധാത്മാവ് ഞങ്ങളുടെ നടുവിൽ ഇറങ്ങി വന്ന് ഞങ്ങളെ തൊടണം. ഓരോ ആഴ്ചകളിലും ഓരോ ആരാധനകളിലും பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் இறங்கி வந்து அவர் எங்களை தொடரும். ஒவ்வொரு வாரங்களிலும், ஒவ்வொரு ஆராதனையிலும், നിങ്ങൾ ഇരിക്കുന്ന ഇടത്ത് ദൈവത്തിന്റെ മഹത്വം വെളിപ്പെട്ടു വരണം. நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு வரணும். പ്രാർത്ഥിക്കുന്നവൻ പ്രാർത്ഥിക്കാൻ ആരംഭിച്ചു. ஜெபிக்கிறவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். അവൻ പ്രസംഗിക്കാൻ തുടങ്ങി. அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். പ്രസംഗം ശക്തിയായി മാറി. அவனுடைய பிரசங்கம் வல்லமை உள்ளதாய் மாறினது. അതൊരു വലിയ ദൈവ പ്രവൃത്തിയായി മാറി. அதன் மூலம் அது ஒரு பெரிய தேவ கிரியையாய் மாறினது. ആ പ്രാർത്ഥനയുടെ റിസൾട്ട് കാണാൻ തുടങ്ങി. அந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட் பார்க்க ஆரம்பித்தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കഴിഞ്ഞ 10 ദിവസം പുറത്തിറങ്ങാതെ പ്രാർത്ഥിച്ചു. கடந்த 10 நாள் வெளியே தெரியாமல் ஜெபித்தான். അതിന്റെ റിസൾട്ട് കണ്ടു. அதனுடைய ரிசல்ட் வெளிப்பட்டது. ശ്രദ്ധിക്കണേ, கவனிங்கள். 10 ദിവസം പ്രാർത്ഥിച്ചപ്പോ 10 நாட்கள் ஜெபித்தபோது 3000 പേർ വിടുവിക്കപ്പെട്ടു. 3000 பேர் விடுவிக்கப்பட்டார்கள். ഇന്ന് ഞാൻ നിങ്ങളോട് പ്രസംഗിക്കുന്നത്, இன்றைக்கு நான் உங்களோடு பிரசங்கிப்பது, പ്രാർത്ഥിക്കുന്നതിന്റെ റിസൾട്ട് എന്റെ ദൈവം വെളിപ്പെടുത്താൻ വേണ്ടി പോകുകയാണ്. ஜெபிக்கிறதினுடைய ரிசல்ட் என் ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். അടുത്തിരിക്കുന്നയാളുടെ കൈ കൊടുത്തു പറഞ്ഞ്, പ്രാർത്ഥനയുടെ റിസൾട്ട് വെളിപ്പെടാൻ പോകുകയാണ്. பக்கத்தில் உள்ளவங்களோட சொல்லுங்க, ஜெபத்திற்குரிய பதில் வெளிப்பட போகிறது. ஆமென். പ്രാർത്ഥനയുടെ റിസൾട്ട് വെളിപ്പെടാൻ പോകുക. ஜெபத்தின் ரிசல்ட் வெளிப்பட போகிறது. ദൈവത്തിന്റെ വിടുതൽ എങ്ങനെ? கர்த்தருடைய விடுதலை எப்படி? 40:10. ஏசாயா 40:10 வாசிங்க. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார்,
அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. മലയാളത്തിൽ ചെറിയൊരു വ്യത്യാസമുണ്ട്. മലയാളത്തിൽ ഒരു ചിന്ന വ്യത്യാസം இருக்குது. ഞാനത് മലയാളത്തിൽ വായിച്ചു കേൾപ്പിക്കാം. ഞാനത് മലയാളത്തിൽ വാസിத்து കേൾக்கிறேன். യഹോവയായ കർത്താവ് ബലശാലിയായി വരുന്നു. അവന്റെ ഭുജം അവന് വേണ്ടി ഭരണം ചെയ്യുന്നു. ഇതാ കൂലി അവന്റെ പക്കലും പ്രതിഫലം അവന്റെ കയ്യിലുമുണ്ട്. ആമേൻ. സ്തോത്രം. ശ്രദ്ധിച്ചേക്കണേ. ഗവനമായി കേളുங்க. ദൈവം വരുന്നു. ஆண்டவர் வருகிறார். அவന്റെ കയ്യിൽ രണ്ട് സാധനങ്ങളുണ്ട്. அவருடைய கரத்தில் ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. ഒന്ന് കൂലി, രണ്ട് പ്രതിഫലം. ஒன்று கூலி, இரண்டாவது பிரதிபலன். ആ വാക്കൊന്ന് പറയാമോ? நீங்க சொல்வீங்களா அந்த வார்த்தையை? சொல்லுங்க. கூலி, பிரதிபலன். കൂലി എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണ്? கூலினா என்ன? രാവിലെ ജോലിക്ക് കയറി காலையில வேலைக்கு போய் 500 രൂപ കൂലി തരാമെന്ന് പറഞ്ഞു. 500 ரூபாய் கூலி பேசி கூப்பிட்டு இருக்காங்க. വൈകുന്നേരം 500 രൂപ തരും. சாயங்காலம் ஆகும்போது 500 ரூபாய் தருவாங்க. പറഞ്ഞ ജോലി ചെയ്താൽ, சொன்ன வேலையை செய்தால் പറഞ്ഞ കൂലി തരും. அவங்க பேசின அதே கூலியை അത് தருவாங்க. വാങ്ങി നിങ്ങൾ പോകുക. ஆமென். ஸ்தோத்திரம். அதை வாங்கிட்டு நீங்க போகிறீங்க. എന്നാൽ പ്രതിഫലം അതല്ല. ஆனால் பிரதிபலன் என்பது அப்படி அல்ல. എന്താണെന്നറിയാമോ? என்ன தெரியுமா? ഒരു മനുഷ്യൻ ചെയ്യുന്ന ജോലി കണ്ടിട്ട്, ஒரு மனுஷன் செய்கிற வேலையை பார்த்துட்டு ഉടമസ്ഥന്റെ മനസ്സ്, அந்த யஜமானனுடைய இருதயம் സന്തോഷം കൊണ്ട്, சந்தோஷத்தினால் അദ്ദേഹം പറയും, அவர் சொல்வார், ഇവൻ ഈ 500 രൂപ കൊടുത്താ പോരാ, இவனுக்கு 500 ரூபாய் கொடுத்தா போதாது, ഇവൻ ചെയ്ത ജോലിക്ക് 1500 രൂപ കൊടുക്കണം, இவன் செய்த வேலைக்கு 1500 ரூபாய் கொடுக்கணும். അതാണ് പ്രതിഫലം. அதுதான் பிரதிபலன். ഇന്ന് ദൈവം തരുന്നത്, இன்னைக்கு கர்த்தர் தருவது കൂലിയും ഉണ്ട്, പ്രതിഫലവും ഉണ്ട്. கூலியும் இருக்கிறது, பிரதிபலனும் இருக்கிறது. ചെയ്യുന്നതനുസരിച്ചാണ് കൂലി തരണമോ പ്രതിഫലം തരണമോ എന്ന് ദൈവം തീരുമാനിക്കുന്നു. நீ செய்கிறதற்கு தக்கபடி உனக்கு கூலி தர வேண்டுமா, பிரதிபலன் தர வேண்டுமா என்பதை கர்த்தர் தீர்மானிப்பார். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ചിലര് പറയും, சிலர் சொல்வாங்க, 25 വർഷമായി ഞാൻ ദൈവത്തെ ആരാധിക്കുന്നു, 25 ஆண்டுகளாய் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், എനിക്ക് പല നന്മയും കിട്ടുന്നില്ല, எனக்கு நன்மைகள் கிடைக்கல. എന്നാൽ 2 വർഷമായിട്ട് വന്നയാളെ, ஆனால் 2 வருஷமாய் வந்தவர் ദൈവം ഒത്തിരി അനുഗ്രഹിച്ചു. அந்த நபரை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். നിനക്ക് കിട്ടിയത് കൂലി, അവന് കിട്ടിയത് പ്രതിഫലം. உனக்கு கிடைத்தது கூலி, அவருக்கோ பிரதிபலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். പകലിൽ ഇതിനകത്തിരിക്കുന്ന ചിലർക്ക് വേണ്ടി ചില പ്രതിഫലങ്ങള് എന്റെ ദൈവം കൈമാറാൻ പറയും. இந்த பகலில் இதற்குள் இருக்கிற சிலருக்கு தேவன் சில பிரதிபலன்களை தரப்போகிறார். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ദൈവത്തിന് വേണ്ടി രൂത്ത് ഇറങ്ങി പുറപ്പെട്ടു. ஆண்டவருக்காக ரூத் இறங்கி புறப்பட்டார். സാധാരണ കല്യാണം നടന്നിരുന്നെങ്കിൽ, ஒரு சாதாரண கல்யாணம் நடந்திருந்தால் നമുക്ക് പറയാം, அவளுக்கு சொல்லலாம், അവൾക്ക് കൂലി കിട്ടി, அவளுக்கு கூலி கிடைத்தது. എന്നാൽ അവൾക്ക് ദൈവം കൊടുത്തത് കൂലിയല്ല, അവൾക്ക് ദൈവം കൊടുത്തത് പ്രതിഫലമാണ്. ஆனால் அவளுக்கு தேவன் கொடுத்தது கூலி அல்ல, ரூத்தின் வாழ்க்கையில் பிரதிபலனை கொடுத்தார். രാത്രി മുഴുവനും അധ്വാനിച്ച പത്രോസിന്റെ പടകിൽ മീൻ കൊടുത്തെങ്കിൽ, ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்ட பேதுருவின் படகில் மீன் கொடுத்தார் என்றால் നമുക്ക് പറയാം കൂലി കിട്ടി. அவனுக்கு சொல்ல முடியும் அது கூலி. എന്നാൽ എന്താ ദൈവത്തിന്റെ വചനത്തിൽ വായിക്കുന്നു, രാത്രി മുഴുവനും അധ്വാനിച്ചവന്റെ പടകിന് 2 പടക് നിറച്ച് എന്റെ ദൈവം അവന് പ്രതിഫലം കൊടുത്തു. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ரா முழுவதும் பிரயாசப்பட்டவனுக்கு 2 படகு நிறைய கர்த்தர் பிரதிபலனை கொடுத்தார். ഒരു വടിയോടുകൂടെ മാത്രം യോർദാൻ കടന്നവന് ഏതെങ്കിലും നന്മയല്ല, അനുഗ്രഹത്തിന്റെ 2 പിരിവുകളാൽ എന്റെ ദൈവം അവനെ പ്രതിഫലത്താൽ ആശീർവദിച്ചെങ്കിൽ, ஒரு கோலோடு மட்டும் யோர்தானை கடந்து போனவனுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அல்ல, 2 பரிவாரங்களாய் தேவன் ஆசீர்வதித்தார் என்றால் அது அவருக்கு பிரதிபலன். സഭയോട് പരിശുദ്ധാത്മാ പറയുന്നു, ஆவியானவர் சபையோடு சொல்லுகிறார், ഇതുവരെ കൂലി വാങ്ങിച്ചു കൊണ്ടിരുന്ന ചിലർ ഇനി മുതൽ പ്രതിഫലം വാങ്ങാൻ പോകുകയാണ്. இதுவரை கூலி வாங்கினவர்கள் இனி முதல் பிரதிபலன் வாங்க போகிறார்கள். ஆமென். ഹല്ലേലൂയ.
ஹalleluya. നിങ്ങൾക്ക് കൂലി വേണോ പ്രതിഫലം വേണോ? உங்களுக்கு கூலி வேண்டுமா பிரதிபலன் வேண்டுமா? ഹല്ലേലൂയ ஆமென் ഹല്ലേലൂയ ஹalleluya. നിന്റെ ജീവിതത്തിനകത്ത് ഒരു പ്രതിഫലം വെളിപ്പെടാൻ உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு பிரதிபலன் வெளிப்பட போகிறது. ആമേൻ. ஆமென். ഒരു പ്രതിഫലം. ஒரு பிரதிபலன் പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു. ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார். ചില കുടുംബങ്ങളിൽ சில குடும்பங்களில் ദൈവത്തിന്റെ മഹിമ വെളിപ്പെടട്ടെ. தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. ഇത് കരങ്ങൾ ഉയർത്തിപ്പിടിച്ച് ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார். നിങ്ങളുടെ കരങ്ങളിൽ உங்க கைகளில் എന്റെ ദൈവം ചിലത് തരാൻ പോവുക. என் தேவன் சில காரியங்களை தரப்போகிறார். അവന്റെ അനുഗ്രഹം, அவருடைய ஆசீர்வாதம், പരാജയപ്പെട്ട നീ ജയാളിയായി മാറാൻ, தோல்வி அடைந்த நீ வெற்றி உள்ளவளாய் மாற, പരാജയപ്പെട്ട നീ വിജയമായി മാറാൻ, தோல்வி அடைந்த நீ ஜெயம் பெற, നിന്റെ ജീവിതം ഒരു പുതിയ അധ്യായമായി മാറാൻ, உன் வாழ்க்கை ஒரு புதிய சரித்திரமாய் மாற യേശുവിൻ നാമത്തിൽ വാതിലുകൾ തുറക്കട്ടെ. இயேசுவின் நாமத்தில் வாசல்கள் திறக்கப்படுவதாக. കരങ്ങളെ ആത്മാവ് തൊടുകയാണ്. கரங்களை ஆவியானவர் தொடுகிறார். പല കരങ്ങളെയും ദൈവം തൊടുന്നു. பல கைகளை ஆவியானவர் தொடுகிறார். കരങ്ങളിൽ ഒരു വലിയ ദൈവശക്തി ചലിക്കുകയാണ്. அந்த கைகளில் ஒரு பெரிய தெய்வீக வல்லமை இப்போதே தொடுகிறது. അനേക നാളുകളായി നീ വിടുതൽ പ്രതീക്ഷിക്കുന്നു. அநேக நாட்களாய் நீ விடுதலை எதிர்பார்க்கிறாய். അനേക നാളുകളായി ചില ദൈവപ്രവൃത്തി നീ പ്രതീക്ഷിക്കുന്നു. அநேக நாட்களாய் சில தேவ கிரியை எதிர்பார்க்கிறாய். ചില വിടുതലുകൾ നിനക്ക് കാണാൻ കഴിയുന്നില്ല. சில விடுதலைகளை உன்னால் பார்க்க முடியவில்லை. എന്നാൽ ഇന്ന് പകലിൽ പരിശുദ്ധാത്മ പറയുന്നു. ஆனால் இந்த பகலில் ஆவியானவர் சொல்லுகிறார், മേലൊരു അസാധാരണ ദൈവകൃപ, உன்மேல் ஒரு அசாதாரண தெய்வ கிருபை, നിന്റെ മേലൊരു അസാധാരണ ദൈവശക്തി, உன்மேல் ஒரு அசாதாரண தெய்வீக வல்லமை ആത്മാവ് പകരുകയാണ്. ஆவியானவர் ஊற்றுகிறார். ഒരു പുതിയ ബലത്തോടെ ദൈവം നിന്നെ നടത്തുന്നു. ஒரு புதிய பலத்தோடு தேவன் உன்னை நடத்துகிறார். പല വർഷങ്ങളായി பல ஆண்டுகளாய் ദൈവസന്നിധിയിൽ നീ പ്രാർത്ഥിക്കുന്ന പ്രാർത്ഥനയ്ക്ക് தேவ சமூகத்தில் நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ഇന്ന് പകലിൽ ദൈവം നിനക്ക് മറുപടി തരുന്നു. இந்த பகல் தேவன் உனக்கு பதில் தருகிறார். യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் വിടുതൽ സംഭവിക്കട്ടെ. அந்த விடுதலை நடப்பது, വിടുതൽ സംഭവിക്കട്ടെ. விடுதலை நடப்பது. പുതിയ അഭിഷേകം ഇറങ്ങി വരുന്നു. புதிய அபிஷேகம் இறங்கி வருகிறது. കണ്ണുനീരോടെ വിതച്ചാർപ്പോടെ കൊയ്യുന്നത് கண்ணீரோடு விதைத்து ஆமென் கம்பீரமாய் அறுவடை செய்வார். ഇന്ന് പകലിൽ இந்த பகலில் നിന്റെ മുമ്പിൽ ദൈവം ഒരു വാതിൽ തുറന്നു വെക്കുന്നു. தேவன் உனக்கு முன்பாக ஒரு வாசலை திறந்திருக்கிறார். മനുഷ്യർക്ക് ആർക്കും അടയ്ക്കാൻ കഴിയാത്തൊരു വാതിൽ எந்த ஒரு மனுஷனாலும் அடைக்க முடியாத வாசல் യേശുവിൻ നാമത്തിൽ തുറന്നു വരുന്നു. இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படும். പരിശുദ്ധ പിതാവേ, பரிசுத்த பிதாவே, ഈ ജനത്തെ നിന്റെ കരങ്ങളിൽ സമർപ്പിക്കുന്നു. இந்த ஜனங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். ദൈവം നടത്തിയ വഴികൾക്കായി സ്തോത്രം. தேவன் நடத்தின வழிகளுக்காக ஸ்தோத்திரம். ഒരു പുതിയ അധ്യായം, ஒரு புதிய ஆரம்பம் ഈ ജനത്തിൽ ദൈവം പകരുന്നതിനായി സ്തോത്രം. இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறதற்கு, സഭയിലെ അതിരിനെ ദൈവം വിശാലമാക്കുന്നതിനായി സ്തോത്രം. சபையின் எல்லையை நீர் பெரிதாக்கிறபடியால் ஸ்தோத்திரம். അങ്ങ് ഞങ്ങളോട് സംസാരിക്കണം. நீர் எங்களோடு பேசும். യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.